ॐ श्रीमद्वेदपुरी प्रज्ञा दक्षिणामूर्तिरूपिणम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे ज्ञानप्रदायिनम् ஓம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நமஸ்தே மேடம். நமஸ்தே மேடம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் குருஸ்மரணத்துக்காக சேர்ந்திருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சுவாமிஜியோடைய பால்ய வயசுல இருந்து நாம சுவாமிஜியோட விஷன் மிஷன் இத பத்தி எல்லாம் நிறைய சிந்தனை பண்ணிருக்கோம். இதுல எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், சுவாமிஜி ஆஸ் அன் ஆச்சாரியா ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி, மத்த ஆச்சாரியர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி அப்படின்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கா. சுவாமிஜிக்கு முன்னாடியும் இருந்தா, சுவாமிஜி இருக்கச்சே இருந்தா, இப்பவும் இருக்கா. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு நாம எல்லாரும் சிலாகிக்கக்கூடிய ஒரு விஷயம், சுவாமிஜியோடைய ஒரு திருக்குறள் மேல சுவாமிஜிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றுன்னு சொல்றதை விட ரொம்ப பக்தி பூர்வமா அந்த திருவள்ளுவரை சுவாமிஜி அணுகினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு போட்டோ கூட இருக்கு, திருவள்ளுவர் சிலையை தூக்கி தலையில வச்சுட்டு சுவாமிஜி ஒரு போஸ் கூட கொடுத்திருப்பார். அது வெறும் போஸ் கிடையாது, அவரோட உள்ளத்துல இருந்ததை அப்படியே வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பாவனை கூட இல்ல, அது பாவம் அப்படி வெளியில வந்தது அப்படின்னு தான் அந்த போட்டோவை பார்த்தாலே யாரா இருந்தாலும் தெரிஞ்சுப்பா அவரோட அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தா. எனக்கு இந்த எபிசோட்ல இவ்வளவு நாள் நீங்க கூட இருந்து சுவாமிஜிய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டடா நீங்க வாட்ச் பண்ணிருக்க, எப்படி சுவாமிஜிக்கு இந்த திருக்குறள் மேல இருக்கிற பற்றோட அத நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சுவாமிஜி என்னென்ன மாதிரி எல்லாம் திங்கிங் அவர்கிட்ட இருந்தது, அதுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கார். இது இந்த நம்மளோட சுவாமிஜியோட டிவோட்டீஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அந்த விஷயமா நீங்க அந்த ஆங்கிள் ஆஃப் சுவாமிஜி நீங்க இந்த வாட்டி எங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப அருமையான ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்புன்னு சொல்றத விட பாக்கியம் சுவாமிஜியை பத்தி பேசுறது. சுவாமிஜி என்ன சொல்றது, ஒரு மகான்களும் ஒரு விஷயத்துக்காக அவதாரம் பண்றா, இந்த உலகத்துல தோன்றான்னு சொல்லணும். சுவாமிஜியோட யுனிக்னஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த திருக்குறளை நிஜமாவே நம்ம எல்லாரும் உண்மையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சுவாமிஜியோட ஸ்பெஷாலிட்டி யுனிக்னஸ் சொல்லலாம். ஏன்னா சுவாமிஜி எப்பயும் சொல்லுவார், நம்ம திருவள்ளுவரை நிறைய கொண்டாடுற அளவுக்கு திருக்குறளை கொண்டாடல அப்படின்னு சொல்லுவார். திருவள்ளுவருக்கு பெரிய சிலையெல்லாம் வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா திருக்குறளை எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கை மயம் ஆக்கியிருக்கோம். சுவாமிஜிக்கு திருக்குறள்ல எப்ப ருச்சி வந்தது, இதை பத்தி நான் நிறைய கேட்பேன் சுவாமிஜிட்ட. இப்ப சுவாமிஜிட்ட கேட்டேன், நீங்க வேதம் படிச்சிருக்கேள், வேதத்துல வேத அத்தியனம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பரமார்த்தானந்த சுவாமிஜிட்டு போய் வேதாந்தம் எல்லாம் படிச்சாச்சு. சோ சாஸ்திரத்துல சுவாமிஜிக்கு நல்ல வேதாந்த சாஸ்திரம், சம்ஸ்கிருத இலக்கியங்கள், நிறைய காவியங்கள்ல எல்லாம் கூட நல்ல ஒரு பரிச்சயம் இதெல்லாம் உண்டு, நிபுணத்துவம் எல்லாம் உண்டு. ஆனா தமிழ் பக்கம் எப்படி அவரோட கவனம் திரும்பித்து, முதல்ல எப்ப அவருக்கு திருக்குறள்ல ஒரு ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். சுவாமிஜி சொல்லுவார், எனக்கு தெரியல, அவருடைய பூர்வாசிரமத்து பெரியப்பா, சுவாமிஜியோட அப்பாவோடைய அண்ணா தேவக்கோட்டையில ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்தாராம். அவர் இது மாதிரி சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்தையும் வச்சு இது பண்ணுவாராம். இலக்கியங்கள் இப்ப நம்ம தர்க்க சங்கிரகம்னு சொன்னா தமிழ்லயும் தர்க்க சங்கிரகம் இருக்கு, எல்லா நூல்களும் தமிழ்லயும் இருக்கு. நம்ம எப்பயுமே நம்மளோட ஒரு சாபக்கேடுன்னு சொல்லணுமா என்ன தெரியல, சம்ஸ்கிருதம் படிச்சவங்க எல்லாம் தமிழ் ஒரு மாதிரி ஒரு இதுவா பார்ப்பாங்க, தமிழ் தானே அப்படின்னு. தமிழ் படிச்சவங்களுக்கு எல்லாம் சம்ஸ்கிருதம்னா அலர்ஜி. சோ இது ரெண்டு அழகான மொழிகள். இதோடைய பேக்ரவுண்ட் எங்க இருந்து வந்ததுன்னா சித்பவானந்த் சாமிஜிட்ட இருந்து வந்தது. சித்பவானந்த் சாமிஜி வடமொழி எனும் வாடாமொழி, தென்மொழி ஆகிய தேன்மொழி அப்படின்னு ரெண்டு மொழியும் ரெண்டு கண்கள் மாதிரி. ஒரு அம்மாக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, எப்படி ஒரு கண்ணு இருந்தா போறோம்னு சொல்லுவோமா, அது மாதிரி இதை சொல்லுவார். சோ சித்பவானந்த் சாமிஜிட்டே நிறைய இந்த இன்ஸ்பிரேஷன் நிறைய வந்திருக்கு. ஏன்னா தாய்மானவர் பாடல்களையும் ஈக்குவலா சாமிஜி எந்த அளவுக்கு கீத உபன்யாசங்கள் பண்ணாரோ சித்பவானந்த் சாமிஜி, அதே அளவுக்கு தாய்மானவர் பாடல்கள்லயும் நிறைய உபன்யாசங்கள், திருவாச்சகம் எல்லாம் சொன்னதுனால
ஆக்சுவலி தமிழ் இலக்கியங்கள். அப்ப சுவாமிஜி வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்காரு, திருக்குறளை படிக்கும்பொழுது அவருக்கு என்னன்னா, அடடா நம்ம படிச்ச வேதாந்தம், இந்த உபநிஷதங்கள், கீத விஷயம் இதுல இருக்கே, இந்த குறள் என்ன சொல்றான்னு அவருக்குள்ளேயே ஒரு இது வந்து யாருக்கிட்டயும் ஒரு முறையா போய் திருக்குறள் படிக்கல. அவரா வந்து பரிமேலழகர் உரை, அதுக்கப்புறம் வந்து இந்த வடிவேலு செட்டியார் உரையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள அப்படி ஒரு புரணம், ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்படி வந்து திருக்குறள் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை சாமிஜி கேட்டு நான் ரெக்கார்ட் பண்ணினேன். என்னன்னா இதுவும் நம்மளுடைய மீட்டிங்கும் ஒரு ரெக்கார்டா இருக்கிறதுனால நான் இங்க பதிவு பண்றேன். 1990கள்ல முதல்ல சுவாமிஜி எப்ப திருக்குறள் பேசினார் அப்படின்னா 90கள்ல மதுரை வடக்காடி வீதியில வந்து ஒரு திருவள்ளுவர் கழகம் இருக்கு. அங்கதான் வள்ளுவம் வழங்கும் வாழ்க்கை நெறின்னு முதல்ல உபன்யாசம் பண்ணார். ஒரு 7 நாளோ 9 நாளோ பண்ணிருக்கார். மதுரையில இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் வந்து கேட்டிருக்கா. கேட்கும்போது அவள்லாம் சொன்னாலாம், அதாவது திருக்குறளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா வேத சாஸ்திரங்களை படிச்சாதான் திருக்குறளோட பெருமை தெரியும் அப்படிங்கறத சுவாமிஜி அங்கதான் டிஸ்கவர் பண்ணார். அவ எல்லாருக்கும் சொல்லவும் சொன்னார். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து ஒரு நீதி நூல், ஒரு தர்மசாஸ்திர புஸ்தகம், எப்படி வாழணும் வாழக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ், ஒரு மேனுவல், அந்த அளவுக்கு தான் தெரியுமே தவிர இந்த திருக்குறளோட உண்மையான பெருமையை சொல்றதுக்கு எந்த நூலுக்காவது அப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு நூலை பத்தி சொல்றதுக்காக ஒரு நூல், புகழறதுக்காக திருவள்ளுவ மாலை, அதுல 40 பாட்டு. அதுல ரொம்ப சுவாமிஜிக்கு ரொம்ப ஸ்லாகிக்க மனசுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா நம்ம சொன்ன அந்த ஓதற்கு எளிதாய், அந்த மாங்குடி மருதனாருங்கிற சங்க புலவர் பாடியிருக்காரு. வேத பொருளாய் மிக விளங்கி. இது வந்து சுவாமிஜிக்கு திருக்குறள் பிடிச்சிடுத்து அதனால சொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. வேதத்துல சுவாமிஜி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாரோ, வேதிக் விஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, வேதம் இந்தந்த விஷயங்களை சொல்றது அப்படின்னு, அதே விஷயங்களை முரண்படாம திருக்குறள்ல சுவாமிஜி பார்த்தார். இதுதான் பேக்ரவுண்ட். சோ வேத விஷயம் தான் திருக்குறள்ல வந்திருக்கு. ஆஹா, இவ்வளவு ஆச்சரியமா அது வந்து சுவாமிஜி அதை வந்து பாக்குறாரு. வந்து 7 விஷயங்கள் சொல்லுவார். நம்ம சனாதன தர்மத்தோடைய கோர் இந்த 7 விஷயங்கள் தான் வேதம் சொல்றது. எதுன்னா முதல்ல கடவுள், அப்புறம் ஆன்மா, ஜீவாத்மா வச்சுக்கலாம். கடவுள், ஜீவாத்மா, புண்ணியம், பாபம், ஸ்வர்க்கம், நரகம், மறுபிறவி கொள்கை. இது 7மே கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட விஷயம். வேதம் சொல்லக்கூடிய விஷயம். வேதம் சொல்றது சொர்க்கம் இருக்கு, வேதம் சொல்றது மறுபிறவி இருக்குன்னு, திருக்குறளும் சொல்றது. திருக்குறள்ல மறுபிறவி கொள்கையை நம்ம மறுக்கவே முடியாது. ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்கு. இது நான் சொன்ன 7 விஷயங்களும் திருக்குறள்ல சர்வசாதாரணமா வரக்கூடிய விஷயம். கடவுளை பத்தி எடுப்பிலேயே சொல்றாரு. வந்து உயிர்க்கு உயிர்க்கு உயிர்க்குங்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஜீவனை பத்தி சொல்றாரு. வந்து ஆமா, புண்ணியத்தை பத்தி சொல்றதுக்காக அரண் வலியுறுத்தல் எழுதியிருக்காரு. பாபத்தை செய்ய பயப்படணும்னு தீவினை அச்சம் எழுதியிருக்காரு. வந்து சொர்க்கம், புத்தேளிர் வாழும் உலகம், சொர்க்கத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் தீ உய்த்து விடும்னு நரகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு மறுபிறவி கொள்கையை பத்தி சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த 7 விஷயத்தையும் நிறைய வாட்டி, சும்மா ஒரு இடம் 2 இடம்லாம் இல்ல, ஒரு கன்சிஸ்டன்டா பார்த்தா அந்த வேதிக் விஷன். அது மட்டும் இல்ல, எப்படி நம்ம கீதையில எல்லாம் சொல்றோமோ, இந்த ஆதிசங்கரர் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாரு இல்லையா, பிரவருத்தி தர்மோ நிவர்த்தியில தர்மஷ்ட, ரெண்டு விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன, இல்லறம், துறவரம், கர்மயோகம், ஞான யோகம். இந்த வாழ்க்கை முறைகளை பற்றியும் திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. சுவாமிஜிக்கு இதுல என்ன பியூட்டினா, அந்த கடவுள் வாழ்த்து ஒண்ண வச்சுட்டு என்டையர் வேதாந்தத்துல கடவுளை பத்தி என்ன சொல்லியிருக்குங்கிறது அவரால இது பண்ண டெசிபர் பண்ண முடியாது. அது மாதிரி எந்த ஆச்சாரியரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இந்த முதல் 3 குறள்ல வந்து முதல் குறள்ல வந்து கடவுளை வந்து உபாதான காரணமா சொல்லுவார், 2வது குறள்ல நிமித்த காரணமா சொல்வார், 3வது குறள்ல அபின்ன நிமித்த உபாதான காரணமா சொல்லிடுவார். ஆஹா, திருவள்ளுவர் கூறியிருக்கிற அந்த 10 இலக்கணங்களும் ரொம்ப வைதிகமா இருக்கு. வேதிக் பேக்ரவுண்ட். ஈவன் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு கூட வந்து எப்படி வேதம் வந்து மழையை பத்தி போட்டுறதோ, பர்ஜன்ய இதை வந்து எப்படி வழிபடுறதோ, அதுல இருந்து தைத்தரிய ஆரண்யக்கம், அந்த சூரிய நமஸ்கார மந்திரங்கள் எல்லாம் கோட் பண்ணி அவருக்கு அந்த காமன் இதை பார்த்துட்டே இருக்காரு. ஈவன் சுவாமிஜியோட விஷன் வந்து இப்படி சேர்ந்துட்டு, ஏன்னா வேதத்தோட சாரம் திருக்குறள். இந்த திருக்குறளை படிச்சா வேதத்தோட சாரம் படிக்கிறது மட்டும் இல்ல, அதற்கு தக நிற்க. இப்ப கற்பவை கற்கணும் போது திருக்குறளை படிக்கணும், அதன்படி வாழணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதன்படி வாழறதுக்கு இவ்வளவு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் நம்ம கையில இருக்கே அப்படின்னு சுவாமிஜி முதல்ல பார்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுவாமிஜி எப்படி டெவலப் பண்ணாருன்னா, ஒரு சில அதிகாரங்கள் எடுத்துப்பாரு. அந்த காலத்துல நிறைய அவர் காலேஜஸ்க்கு எல்லாம் போய் பேசுவார். நம்ம ஆசிரமம் ஆரம்பிச்ச புதுசுல 2000 அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சிவகாசியில ஒரு காலேஜ், ஈவன் சேலம் சாரதா காலேஜ், நிறைய காலேஜஸ்ல போய் குழந்தைகளுக்கு திருக்குறள் பேசுவார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்பெல்லாம் 3 அதிகாரம் முக்கியமா எடுத்துப்பாரு. இந்த வினை திட்பம், வினை தூய்மை, வினை செயல் வகை. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டா இருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து இது படிக்கணும், அவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை அப்படி சொல்லிட்டு அழகா அப்படி சொல்லுவார். இப்படி ரேண்டமா பேசிட்டு இருக்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து மனசுல கன்சீவ் பண்ணார், குடிசை தோறும் குறள் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இந்த திருக்குறள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த மனப்பாடம் பண்ணணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அதுபடி வாழணும்.
அப்படிங்கிறது ஒரு தீவிரமா மனசுல வந்து அதுக்காக நான் என்ன பண்ணேன், நிறைய திருக்குறள் காம்படிஷன்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவா. ஆசிரமத்தை வச்சுட்டு வெளியில ஒரு சுவாமிஜியோட கைடன்ஸ்ல பல பேர் பண்ணி கொண்டிருந்தார்கள். சுவாமிஜியால் உருவாக்கப்பட்ட சுவாமிஜி, அதாவது சிஷ்யர்களும் துறவர சீடர்களும் பிரம்மச்சாரிகளும் கூட நிறைய திருக்குறள் வகுப்பு எடுத்திருக்காங்க. நிறைய கிராமங்கள்ல பக்கத்துல எல்லாம் போய் கோவில்கள்ல அதெல்லாம் நிறைய இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. வயல்பட்டி கிராமத்துல சுவாமிஜிட்ட ட்ரெயின் ஆன பல பேர் வந்து திருக்குறள் அது மாதிரி சுவாமிஜிக்கு என்னன்னா நம்ம வந்து நிறைய பேரை உருவாக்கணும். அவர்கள்லாம் போய் லோக்கல்ல அங்கங்க திருக்குறளை சொல்லி தரணும். திருக்குறளை மட்டும் நம்ம சரியான இதுல புரிஞ்சு, ஏன்னா சனாதன தர்மத்தோடைய சாரம் இந்த புஸ்தகத்தை படி அந்த புஸ்தகம் எப்படி நம்ம ராமாயணம் மகாபாரதம் சொல்றோம், இது வந்து கிளியர் கட்டா இருக்கு. இதை வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியும். முக்கியமா என்னன்னா இந்த உவத்தல் காய்தல் வேண்டாம். இதை பத்தி காழ்ப்புணர்ச்சி எல்லாம் வளர்த்துக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கோ அது உள்ளது உள்ளவாரி தத்துவத்தகா வேத்திமாரே பகவான். அது மாதிரி உள்ளது உள்ள மாதிரி இதை பாருப்பா. சுவாமிஜியோட அந்த பார்வை அவ்வளவு விஷாலமானது. ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்பார். இப்ப வந்து நீங்க எல்லாம் சொல்றேன் வந்து அந்த காலத்துல யாரும் படிக்கல, சரி வடிவேலு செட்டியார் வந்து அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாம இருந்தா அவர் எப்படி விஷ்ணு புராணத்தை கோட் பண்றாரு? அவர் வந்து கோட் பண்றதெல்லாம் வடமொழி நூல்கள் நிறையத்த வந்து அவர் கோட் பண்றாரு வந்து. அப்ப அது தெரியாம இருந்து கோட் பண்ணுவாரா வந்து? அப்ப அந்த காலத்துல மகாத்மாக்களுக்கு அந்த பேதம் இல்லை. தமிழா சம்ஸ்கிருதமாங்கிற சண்டையெல்லாம் அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் நமக்கு இவ்வளவு இலக்கியம் மணிப்பிரவாளமா கிடைச்சிருக்கேன். இப்ப வந்து பெரியவாச்சான் பிள்ளையோட தமிழை பார்த்தா தமிழ்னு சொல்றதா சம்ஸ்கிருதம் சொல்ற எப்படி சொல்றது, எல்லாம் கலந்து அப்படி இருக்கு அந்த வார்த்தை வந்து. அதே மாதிரி ஒவ்வொரு மகாத்மாக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. இப்ப கம்பர் வந்து 10,000 பாட்டு எழுதுறாருன்னா வால்மீகி ராமாயணத்தை படிக்காம எழுதுவார் அவர் வந்து. அதோடைய பேசிஸ் இருக்கா இல்லையா? அப்ப சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட நாட்டுடைய பாரம்பரியமான அந்த கல்வி என்னங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஜென்ரலாவே பொதுவா இந்துக்களுக்கு நடுவுல சம்ஸ்கிருதம்னாவே ஒரு அலர்ஜி வந்துடுது. அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து நமக்கு வராது. தமிழும் நமக்கு நல்லா தெரியாது, அது அடுத்த பிரச்சனை. தமிழ்லயும் நமக்கு பெருசா ஒரு அறிவு கிடையாது, ஆனா சம்ஸ்கிருதம் படிக்க மாட்டோம். இப்படி 2 மொழியே நம்ம தள்ளி வச்சதுனால நம்ம இழந்தது என்ன? குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி தர முடியல. அடுத்த ஜெனரேஷன் சுவாமிஜி ரொம்ப முக்கியமா திருக்குறளை பத்தி யோசிச்ச விஷயம் என்ன, நம்ம எப்படியோ இருந்துட்டு போறோம், நம்ம நல்லபடியாதான் வாழணும், ஆனா அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். அப்படி சுவாமிஜி மனசுல எல்லா நேரமும் ஒலித்து கொண்டிருந்த விஷயம் வந்து அடுத்த தலைமுறை. இந்த குடிசைதோறும் குரல் ஓரளவு பண்ணிட்டு இருந்தார். ஆனா நிறைய ஊர்கள்ல திருக்குறள் வகுப்புகள் எடுப்பார் சுவாமிஜி. ஒரு சாத்துர் மாசியத்துல பூரா திருக்குறள் எடுத்தார். அததான் நம்ம இப்ப வாட்ஸ்அப்ல கூட நிறைய போட்டோம். அதாவது ஒரு 60 நாளைக்கு வந்து தினம் திருக்குறள் கிளாஸ், ரொம்ப ஆழமா. அதாவது அந்த லீஷர் மக்கள் தினம் தேனியில இருந்து வருவா. அதாவது சாயங்காலம் அந்த ஒரு மணி நேரம் வகுப்பு வந்து அப்படி நடந்தது அந்த கிளாஸ் வந்து. திருக்குறள் வந்து தனியா வகுப்பு மட்டும் இல்ல, சுவாமிஜியோட ரத்தத்துல நான் யோசிப்பேன். சுவாமிஜியோட பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் இந்த பிளட்ல திருக்குறளும் கீதையும் இருக்கும்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா உபநிஷத்தா பேசிட்டு இருப்பாரு, பிரம்மசூத்திர கிளாஸா தான் இருக்கும், ஆனா அங்க திருக்குறள் வரும். இந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. இந்த குறளை சொல்லாம அவர் எந்த உபநிஷத்தையும் கடந்து போனதில்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவர் சொல்லாம கடந்து போக முடியாது. அவருக்கு என்னன்னா இந்த இவ்வளவுதான், இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு 40 கிளாஸ் அந்த உபநிஷத் சொன்னேன் இல்லையா, இந்த குறள் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றது என்ன ஒரு சௌகரியம், என்ன ஒரு அவருக்கு அப்படி ஒரு லீஷர் அந்த விஷயத்த சொல்லுவார். என்ன இவர் எப்பேற்பட்ட ஒரு மேதாவி, ஒரு ரிஷியா இருக்கணும். திருவள்ளுவர் 7 வார்த்தைக்குள்ள ஒரு சூத்திரம் மாதிரி இந்த விஷயத்தை அடைக்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கும். அவரோட மனசு சாமிஜி பார்த்து திருவள்ளுவரோட மனசு எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இல்லந்தோறும் வள்ளுவம் அப்படின்னு வேற பேர். சுவாமிஜிக்கு மனசுல இது இருந்துட்டே இருந்தா பல வேலைகள் ஒரு பர்சன் வந்து பண்றாருன்னா, ஒரு தேனியில ஒரு ஆசிரமம் இருக்கு, புதுக்கோட்டையில ஒண்ணு இருக்கு, சேந்தமங்கலத்துல பல பணிகள். ஒரு வருஷம் பார்த்தா சுவாமிஜியோட வாழ்க்கையில ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும், கும்பாபிஷேகம் இருக்கும், பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கணும், நிறைய பேருக்கு அங்கங்க போய் ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்ப இதுக்கு வந்து தனியா இதுக்குன்னு நேரம் கொடுக்க முடியல. ஆனா அவரோட மனசுல இந்த ஒரு விதை வந்து ஊனினது தான், அது அப்படியே வளர்ந்துட்டே இருந்தது அந்த விதை வந்து. சென்னையில வரும்போது சுவாமிஜிக்கு ஒரு பார்வை என்னன்னா, திருக்குறள்லாம் எங்கேயோ கிராமத்துல இருக்கிறவங்க படிக்கிறது, சிட்டி சைட்ல அதை உடைக்கணும்னே சென்னையிலேயே திருக்குறள் கிளாஸ் பண்ணணும். என்னது அது, தமிழ்ல இருந்தா அது வந்து கொஞ்சம் மட்டம், அப்படி இல்ல. நீ ஏன் அது அப்படி தமிழ்னா மட்டமா, தமிழ்ல இருக்கிறதுனா மட்டமா? தமிழ்ல எவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, தமிழ் எவ்வளவு உயர்ந்தது. சம்ஸ்கிருதம் இதை முதல்ல இந்த காழ்ப்புணர்ச்சியை நம்ம உடணுங்கிறதுக்காகவே வேதநெறியில ஒண்ணு ஆரம்பிச்சாரு. என்னன்னா வடமொழியும் தென் தமிழும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஃபில்லர் போடுவோம் இல்லையா, நடுவுல பேஜ் இருக்கிற இடத்துல மாசம் இது ஒரு பெரிய சேலஞ்சு. ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் அதே விஷயத்த சொல்லக்கூடிய தமிழ் பாட்டு, அது திருக்குறளா கூட இருக்கலாம், நீதி நெறி வெண்பாவா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா சாமிஜி வச்சிருப்பாரு. 100 கணக்கா அவர்கிட்ட ட்ரெஷர் இருந்தாதான். அவரே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்ற அதே விஷயத்தான் தமிழ் இது சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டுல யாரு பண்ணா? சுவாமிஜி தான். அது வந்து பிரம்மச்சாரியில அப்படி ட்ரெயின் பண்ணுவார். பாருப்பா இந்த பாட்டு தான்ப்பா, நம்ம வெள்ளத்தால் அணையாது வெந்தழலால் வேகாதுன்னு ஒரு பாட்டு, அது அப்படியே சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருக்கும். அப்ப அந்த காலத்துல திங்கிங் இஸ் சிமிலர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், எல்லா நரிகளும் ஒரே மாதிரி ஊழையிடுறது அப்படின்னு. எல்லா மகான்களும்
ஒரே விஷயத்தை தான் சொல்றான். இது முதல்ல இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்கா இந்த மெச்சூரிட்டி வேணும் நமக்கு. வந்து மகான்கள் சொல்லக்கூடியது ஒரு விஷயம் தான், அததான் வேற வேற பாஷையில சொல்றா சம்ஸ்கிருத. அதனாலதான் சுவாமிஜியோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லந்தோறும் வள்ளுவம், குடிசை தோறும் குரல்லாம் இருக்கட்டும், சுவாமிஜியோட பெரிய கான்ட்ரிபியூஷன், எந்த மகாத்மாவும் பண்ணாத கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா குறளும் கீதையும். யார்கிட்ட சொன்னாலும் இன்னைக்கு கூட ஆச்சரியப்படுறா, ஏதோ ஒரு குறள் ஒரு கீதை சொல்லலாம், இதை வச்சு சுவாமிஜி 7-8 நாள் பிரவச்சனம் தொடர்ந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவர் மனசுல கீதை எவ்வளவு இருக்கணும், குறள் எவ்வளவு இருக்கும். இந்த குறளுக்கு இந்த கீத ஸ்லோகம், இந்த கீத ஸ்லோகத்துக்கு இந்த குறள்னு கொண்டு வந்து சேர்க்க முடியறதுன்னா அது எப்பேற்பட்ட கான்ட்ரிபியூஷன். குறளும் கீதைன்னு ஒரு புத்தகம் கூட நிறைய ஆழ்ந்த புலமை இருக்கணும், கீதையிலையும் நிறைய இருக்கணும், குறள்லயும் நிறைய இருக்கணும், டக்குன்னு எடுத்து மேட்ச் பண்றதுக்கு. ஆமா, இத சொல்லும் போது கரெக்டா அப்படியே பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து மனத்துக்கண் மாசிரன் ஆதல் குறள் இருக்கு வந்து, அதுக்கு அப்படியே ஒரு குறள் யோகினக சங்கம் தியக்துவா ஆத்ம சுத்தைய, அந்த 5வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது அழகா கொண்டு வந்து அங்க போடுவார் வந்து. அவருக்கு வந்து எங்க எதை சேர்க்கணும், மன தூய்மையின் பொருட்டு இவன் செயல் புரிகிறான் கர்மயோகி அப்படின்னா அதுக்கு இந்த 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 ஸ்லோகம் கரெக்டா இருக்கும், இந்த குறள் சரியா இருக்கும். அப்படி அதாவது இந்த திருக்குறளை லைட் அடிச்சு பார்த்தா கீதை தெரியற மாதிரி பண்ணிடுவாரு. ஓ, இந்த கீத ஸ்லோகம் தான் இங்க திருக்குறளா வந்திருக்கா, ஓ இந்த திருக்குறளை தான் நம்ம அங்க பாக்குறோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான பார்வை. அந்த சுவாமிஜி காமிச்ச அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அழகு. இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு பெரிய விஷயம். அந்த குறளும் கீதையும் வந்து வாழ்நாள் ஏதோ லெக்சர் தான் கொடுத்துருப்பாரே தவிர அவரோட ஒரு கிளாஸுமே குறளும் கீதையும் தான். அவர் எடுத்த கைவல்ய நவநீதமா இருக்கட்டும், இல்ல உபநிஷதம், இல்ல பக்தி சாஸ்திரங்கள் நிறைய எடுத்திருக்காரு, சிவானந்த லஹரி மாதிரி எடுத்தாலும், எங்க எடுத்தாலும் திருக்குறள் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு ஸ்லைடு பண்ணிருப்போம்னா கிடையாது. திருக்குறள் இல்லாம ஒரு ஸ்லைடு கூட இருக்காது. ஏன்னா திருக்குறள்ங்கிறது சுவாமிஜியோட ஒரு ஹார்ட் பீட் மாதிரி, அது அப்படியே த்ராப் ஆயிட்டே இருக்கும் வந்து. அதனால வந்து அவருக்கு அந்த திருவள்ளுவர் மேல அப்படி ஒரு பக்தி, திருவள்ளுவர் விக்கிரகம் எல்லாம் பண்ணி திருக்குறள் முற்றோதெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் ரொம்ப அழகா அது வந்து பண்ணிட்டு இருந்தார் சுவாமிஜி வந்து. அது ஒரு பியூட்டி தான். சுவாமிஜியோட திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேரு சுவாமிஜி நாரதகான சபால கேட்க வரும்பொழுதே சுவாமிஜி கீதையும் திருக்குறளும் சொல்றாரு. யாரும் எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏதோ 1-2 கொட்டேஷன் கொடுக்கலாமே தவிர இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சராவே பண்ணி, அப்புறம் சில டாபிக்ஸ் எடுத்துப்பார் திருக்குறள் பேஸ்டா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதான் டாபிக், இதை வச்சுட்டு 10 நாள் பிரவச்சனம் பண்ணுவார். இந்த ஒரு டாபிக், ஏன்னா இது திருக்குறளோட வார்த்தை, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. அதை வச்சுட்டு பேசுவார். அவரால் எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வர முடியும். அது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் சுவாமிஜி பண்ணினது வந்து. அவர் மனசுல வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால அதை வச்சு அப்படியே பில்ட் பண்ணிடுவார் வந்து. சுவாமிஜி வந்து சொல்லி கொடுக்கலன்னா இந்த அரண் வலியுறுத்தல், அறத்தான் வருவதே இன்பம், இந்த விஷயம் எல்லாம் நமக்கு அதுவே ஒரு டாபிக். நீங்க சொன்ன மாதிரி அறத்தான் வருவதே இன்பமே ஒரு டாபிக்கா பேசியிருக்காரு. ஏன்னா அதாவது தர்மத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட பேசிஸ் ஃபார் முக்தி. அமைதியான ஆனந்தம்னு, இந்த முக்தி இஸ் ஈக்குவல் டு அமைதியான ஆனந்தம், அந்த காயினிங் கூட ரொம்ப யூனிக். நம்ம சுவாமிஜி தவிர யாருமே வந்து இவ்வளவு ஈஸியா முக்தியை வந்து டிஃபைன் பண்ணவாடே கிடையவே கிடையாது. இந்த மனுஷனுக்கு நிறைய விஷயங்களை திருக்குறள்ல இருந்தும் பகவத்கீதையில இருந்தும் எடுத்து கோட் பண்ணும் பொழுது நமக்கு அடுத்தது ஐயம் திரிபு அற கற்பது அப்படின்னா சுவாமி ஓம்காரானந்தர்ட்ட கத்துட்டா மட்டும்தான் அது வரும். கிளாரிட்டி. ஆமா ஆமா ஆமா, அதே சுவாமிஜியே சொல்லுவார், மோர் அண்ட் மோர் கிளாரிட்டிக்காக தான் நீங்க படிக்கணும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் படிச்சிட்டோம் அப்படின்னு நான் முடிஞ்சு போச்சுன்னு வைக்க கூடாது அப்படின்னு நிறைய தடவை நமக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, நிறைய சாதுக்கள்கிட்ட பேசும்போது திருக்குறள்ல வேதாந்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கிட்ட வந்து. சுவாமிஜி இது ஒரு வேதாந்த சாஸ்திரமா வச்சுட்டு இருந்தாரு. என்னன்னாக்கா திருக்குறள்ல 3 பால் தான் இருக்கு, 3 பால் இல்லப்பா 4 பாலும் இருக்கு, வீட்டு பாலும் இருக்கு. எப்ப துறவரவியல் சொல்லியாச்சோ அப்ப வந்து வீட்டுப்பால் இருக்குன்னு தானே அர்த்தம் வந்து. அது எஸ்பெஷலி அந்த நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவ அறுத்தல், இந்த 4 அதிகாரமும் ஃபுல்லா வேதாந்த விஷயம் வந்து. அதனால இந்த வேதாந்தம் சொல்றதுக்கு சுவாமிஜி சரியான ஒரு கிரிப்பா அதை எடுத்துட்டாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. சுவாமிஜி எப்படி வேதாந்தமா திருக்குறளை பார்த்த வேதாந்தமா பாக்கல, வேதாந்தமா இருக்கிறத எடுத்து காமிச்சார் சுவாமிஜி. அதுல ஈவன் ஒரு குறளை வந்து கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி, அது வந்து சிரவணத்துக்கு, அது மாதிரி மனநத்துக்கு, நிதித்தியாசனத்துக்கு, இப்படி எல்லாம் குறள் வந்து எப்படி நம்ம சம்ஸ்கிருதத்துல என்னென்ன வார்த்தை சொல்றோமோ எக்ஸாக்ட்லி அந்த விஷயம் இதுல இருக்கு. அது வந்து ரொம்ப அழகா. இப்ப வந்து சாதன சதுஷ்டயம் தான் நிலையாமைங்கிறது என்ன, விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வந்து. துறவுங்கிறது வைராகியம். விவேகம் வைராகியம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உனக்கு வந்து நீ மெய்யுணர போகும். அவ்வளவு அழகா அந்த கனெக்ஷன். அதோட கான்சிக்வன்ஸ் வந்து அவா இருத்தல், ஆசையெல்லாம் தானா வந்து இல்லாம போகும். இது வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். சுவாமிஜி வந்து நீத்தார் பெருமையை சொல்றதும் சரி, அந்த துறவியோட இலக்கணம் சொல்றது பிளஸ் இந்த விஷயங்கள். அதனாலதான் அவர் வந்து சன்னியாசத்துக்கு அதை ஒரு ரூலாவே வச்சிருந்தாரு. நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்திருந்தா கூட கடைசியில ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே கூட வந்து யாரெல்லாம் எங்கிட்ட துறவர தீட்சை வாங்கிக்கணுமோ அவெல்லாம் இந்த 4 அதிகாரத்தையாவது, துறவரவியல் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும், இல்லாட்டாலும் இந்த 4 அதிகாரத்தையாவது மனப்பாடம் பண்ணி பொருளை ஒப்புச்சாதான் சன்னியாசம். ஏன்னா
பர்பஸ் ஆஃப் சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது எதற்காகனா வேதாந்த சாஸ்திர சிரவணம் தியானத்துக்காக உரியது. சந்நியாச சிரவணம் குறியாத், அது வந்து கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இப்ப துறவியை எதற்காக அவர் தயார்படுத்துறாரு வந்து, ஒரு கிரகஸ்தன் வாழ்ந்தா கூட இப்படி வாழணும். சாமிஜி அந்த சாமிஜி காமிச்ச அந்த கிரகஸ்தன் எப்படி வந்து, அங்கிருந்து ஆரம்பிக்கணும் நம்ம. அவர் வந்து ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், குழந்தை எப்படி இருக்கணும், குடும்பம்னா எப்படி இருக்கணும், இந்த குடும்பத்துல எல்லாம் பண்பு நலன்கள் இருக்கணும், எவ்வளவு தான தர்மங்கள் இருக்கணும், எவ்வளவு சேர்ஃபுல்னஸ் இருக்கணும், எவ்வளவு நல்ல சத்குணங்கள்லாம் இருக்கணும், இப்படி பொறாமை இல்லாம இருக்கணும். சுவாமிஜியை பார்த்தா ஒரு பெரிய குடும்பஸ்தன் மாதிரிதான் இருக்கும். அவர் அத்தனை பேரையும் இது பண்ணி எல்லாரையும் அரவணைச்சு தனித்தனியே போறது இல்ல வந்து, உலகமே குடும்பம் தானே துறவிக்கு வந்து. அப்ப எல்லாரையும் கிரகஸ்த தர்மத்தை கூட ரொம்ப அழகா ஃபாலோ பண்ண தூண்டி, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த ஒரு கடவுள் வாழ்த்து எடுத்து ஒரு புக்கா, கடவுள் வாழ்த்து மட்டுமே சுவாமிஜி பேசுனது ஒரு புக்கா போட்டோம். வான் சிறப்பு மட்டுமே ஒரு புஸ்தகமா வந்தது. அருண்மொழியப்பன் மட்டுமே இல்வாழ்க்கை, இது மாதிரி ஒரு அதிகாரமே சாமிஜி வந்து ஒரு ஒரு இதழுக்கு பேசியிருக்காரு. விருந்தோம்பல் மட்டுமே ஒரு புக், அப்படி விஷயம் கம்பீரமா பேசியிருக்காரு வந்து. இல்ல ரொம்ப சாமிஜியோட பெரிய கான்ட்ரிபியூஷன். ஈவன் அந்த காலத்துல இருந்த முதலமைச்சர்ல இருந்து எல்லாருடைய பார்வையிலும் பட்ட சோல இருந்து பல பேர் வந்து சாமிஜி அப்படி திரும்பி பார்த்த வச்ச விஷயம் என்னன்னா, திருக்குறள் தியானம் புஸ்தகம். அந்த மாதிரி ஒரு புக்கு தமிழ்நாட்டுல வந்ததே கிடையாது. திருக்குறள் தியானம்னா ஒரு திருக்குறள் அதோட மீனிங், அதுக்கு சமமான வேத மந்திரமோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விஷயம் அழகா விதுர நீதி எல்லாமே இருக்கும். அருமையா இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்பாங்க திருக்குறள் தியானம் அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆயிடுத்து மறுபடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் கிடையாது. அது வந்து அந்த காலத்துல சாமிஜி பிரம்மச்சாரிஸ் எல்லாம் இது ட்ரெயின் பண்ணி எல்லாரையும் வச்சுட்டு அதை பண்ணின்னு அத்தனையும் அவர் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பண்ண ஒரு புஸ்தகம். திருக்குறள் தியானம் புக்கோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். ஏன்னா சாதாரணமா ஒரு புக் எழுதலாம், அது கூட சாமிஜி சொல்வார் திருக்குறளுக்கு வந்து மீனிங் எழுதும்போது நம்ம வந்து 10 ஒரு மீனிங் இருக்கும் எல்லா புக்லயும் வந்து. பரமார்த்தானந்த சுவாமிஜி தான் சொன்னாராம், திருக்குறள் வந்து வேதநெறியில ஃபர்ஸ்ட் சுவாமிஜி போட ஆரம்பிக்கும் போது, நீங்க பதவுரை எழுதணும், நான் படிப்பேன், நீங்க ஒரு வார்த்தைக்கும் நீங்க மீனிங் எழுதணும் அப்படின்னு சொன்னாராம். சாமிஜியோட கட்டளைன்னு சொல்லிட்டுதான் எழுத ஆரம்பிச்சார். அது எவ்வளவு சௌரியமா இருக்கு. அந்த பதவுரைங்கிறது இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வடிவேலு செட்டியார் என்ன சொல்லியிருக்காரு, வரிமேல் அழகர் என்ன சொல்றாரு, சுவாமிஜி என்ன சொல்றாரு, இதுதான் ரொம்ப சம்பிரதாயமா படிக்கிறது. திருக்குறளுக்கு எவ்வளவு மீனிங் வேணா கொடுக்கலாம், ஆனா இதோட ஆழம் தெரியணும்னா சம்பிரதாயமா எப்படி நம்ம வேதாந்த சாஸ்திரம்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இது வந்து. இது எப்படி மேடம் வந்து அதுக்கப்புறம் யூவி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஆச்சுன்னா சுவாமிஜி வந்து இந்த குடிசை தோறும் குறள் இல்லந்தோறும் வள்ளுவம்லாம் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு 2017 கரெக்டா சொன்னோம், 2017 ஜனவரி அப்ப வந்து சுவாமிஜி வந்து அந்த நாள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து ஸ்ரீமதி கீதா ராஜசேகர்னு இருக்கா சென்னையில, அவ வீட்டுக்கு கூட்டின்னு போறாரு. அவ யாருன்னா சி சுப்பிரமணியம்னு இருந்தார் இல்லையா முன்னாடி மகாராஷ்டிரா கவர்னர் இருந்தார், அவருடைய டாட்டர் இன்லா நம்ம வந்து. சி சுப்பிரமணியம் யாருன்னா அவருடைய பூர்வாசிரமத்துல அவருக்கு சித்தப்பா தான் சித்பவானந்த் சுவாமிஜி, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர். சித்பவானந்த் சுவாமிஜியோட அண்ணா பையன் தான் அவர் வந்து சிசிஎஸ் வந்து. சோ அந்த ஒரு இதுல சுவாமிஜி போய் அவளை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் திருக்குறளுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவதான் ரொம்ப ஆர்வமா இது வந்து பண்ணலாம் சுவாமிஜி. அப்ப சுவாமிஜி மனசுல வந்து குடிசை தோறும் குறளும் வேண்டாம், இல்லந்தோறும் வள்ளுவம், உள்ளந்தோறும் வள்ளுவம், யூவி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை அவ வீட்டுல வச்சுதான் ஃபர்ஸ்ட் சொன்னார் வந்து. சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு கேட்கும் ரெக்கார்ட் எல்லாம் கூட பண்ணிருக்கோம். சென்னையை சுத்தி எங்கெங்க இருக்கோ நிறைய ஊர்கள்ல, சென்னை மட்டும் இல்ல பொதுவா எல்லா ஊர்கள்லயுமே அங்கங்க வந்து நம்ம வந்து திருக்குறள் கிளாஸ் குழந்தைகளுக்கு எல்லாம் போய் எடுக்கணும், ஸ்கூல் குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லணும். இதுக்கு வந்து நிறைய லிவிங் டீச்சர்ஸ உருவாக்கணும், அந்த திருக்குறள் படி படிச்சு வாழற பீப்புளை உருவாக்கணும். இது வந்து வாழ்க்கை மயம் ஆகணும். யார் வாழ்க்கை மயமா இருக்கோ அவ சொல்லும் போது அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கும். சும்மா எதையோ ஒண்ணு போட்டு கேட்டோம் அப்படின்னு இல்லாம இது நம்ம வாழ்க்கையை மாத்தணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு விளக்கு வச்சு இன்னொரு விளக்கு ஏத்துற மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கணும். அப்புறம் வந்து திருக்குறளை வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே சுவாமிஜிக்கு ரொம்ப ஆசை, திருவள்ளுவருக்கு ஒரு தேர் பண்ணணும், தேரை தமிழ்நாடு பூரா இழுத்துன்னு போகணும். திருவள்ளுவருக்கு ஒரு தேர் பண்ணணும், திருக்குறள் தேர், திருவள்ளுவர் தேர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் பிளான் நடக்கும். மகான்களுடைய சங்கல்பம் எல்லாம் வீணாலாம் போகாது. நினைச்சு விதை போட்டுட்டு போயிருக்காரு, அவர் காலத்துல நடக்காட்டாலும் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி அவர் வந்து திருவள்ளுவர் கோவிலை வந்து புனருத்தாரணம் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மனசுல இருக்கு. ஆனா பொதுவா என்னன்னா இந்த திருக்குறளை பத்தின ஒரு மனசுல வந்து ஒரு இதம் வந்து கொடுக்கணும், ஒரு ஜீவன். இது வந்து வேதம்பா, இது நமக்கு வேதம். திருக்குறள்ங்கிறது ஏதோ ஒரு புஸ்தகம் கிடையாது, நமக்கு சாஸ்திரம். இது நான் திருக்குறள் படி வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சொல்லுவேன், ஐ எம் அ காம்ப்ளான் பாய், ஐ எம் அ காம்ப்ளான் கேர்ள் மாதிரி, ஐ எம் அ திருக்குறள் பாய், திருக்குறள் கேர்ள்னு சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு திருக்குறள் திருவிழாங்கிற கான்செப்ட் அப்பதான் ஆரம்பிச்சார். திருக்குறள் திருவிழான்னு ஒண்ணு கொண்டாடணும். அப்படின்னா என்னன்னா அறத்துப்பால் பூரா முற்றோதல் பண்றது, அப்புறம் சுவாமிஜியோட பிரவச்சனம் இருக்கும். அப்புறம் இத பத்தி நிறைய பேர் வந்து கேட்கணும். முதல்ல திருக்குறளை ஃபர்ஸ்ட் கேளுங்க, ஃபர்ஸ்ட் காதால என்னதான் சொல்ல வரா, திருக்குறள்ல என்னதான் இருக்கு, என்னதான் சும்மா நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சோம், ஒரு 10 மார்க்குக்கு 5 திருக்குறளை மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்திருக்கோம். பஸ்ல ஏறி உட்காந்தா இனிய உளவாக இன்னாத கூறல், இல்லாட்டா அடக்கம் அமரருள் ஒழிக்கும், திருப்பி திருப்பி இந்த 4 திருக்குறள் தான் தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்களுக்கு தெரியும்.
ஆனா திருக்குறள்ல வந்து நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு. சுவாமிஜி ரொம்ப மனப்பாடம் பண்றதையும் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற வித்தை தான் நமக்கு கஷ்டம் வரும்போது பயன்படும். அப்ப போய் புஸ்தகத்தை தேட முடியாது, தேட மஸ்தகத்துல முடியும். இருக்கணும் பாரு வந்து. கரெக்ட். ஒரு குறள் ஞாபகம் இருக்கணும். நான் கூட சொல்வேன் அடிக்கடி, எனக்கு மனசுக்கு ஏதோ ரொம்ப ஏதோ கஷ்டத்துல இருக்கும்போது இடுக்கண் அழியாமைய மனப்பாடம் பண்ணி ஒப்பி அப்படின்னாரு வந்து. மனப்பாடம் பண்ணி சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு, கஷ்டம் எல்லாம் போயிடு. இடுக்கண் அழியாமை என்ன அதிகாரம் அது வந்து, துன்பத்தால் அழிக்கப்படாமல் இருத்தல். ஏன்னா அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி சுவாமி விவேகானந்தரோட மந்திர வார்த்தைகளோ அந்த மாதிரி திருக்குறள்ல அப்படி உட்கார்ந்துருக்கு. அந்த அதிகாரமே இடுக்கண் வருங்கால் நகுகனா விளையாட்டாது. கஷ்டத்தை பார்த்து சிரின்னு சொன்னா எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தா ஒருத்தரால சிரிக்க முடியும். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும், நினைச்சாலே போயிடும். வெள்ள மாதிரி பெரிய பெரிய இடும்பை வந்தாலும் ஒண்ணும் இடும்பை, அதாவது அந்த அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ், இடும்பைக்கு இடும்பை படுக்கிற கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவான். அப்புறம் அந்த எருது எப்படி மாட்டு வண்டியை எடுத்துன்னு போறதோ, என்ன வந்தாலும் போயிட்டு இருக்கோ அது மாதிரி மடுத்த வாயெல்லாம் பகடன்னா இடுக்கண் இடர்பாடு உடைத்து. என்ன வார்த்தை அதெல்லாம். வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு இன்னைக்கு சவால், இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா, ஒரு கை பாக்குற அந்த பிரச்சனையா நானான்னு ஒரு கை சிரிச்சுட்டே அதை எதிர்கொள்ள முடியும். இந்த ஆன்ம பலம், இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு திருக்குறள் எப்பேற்பட்ட சோர்ஸா இருக்கு. இதை விட்டு நம்ம எதேதோ படிச்சுட்டு இருக்கோமே, யார்ட்டையோ கவுன்சிலிங் போய் மனசு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, டிப்ரெஷன் குப்ரெஷன் சொல்றோமே, திருக்குறள் மாதிரி ஒரு மருந்து உண்டா டிப்ரெஷனுக்கு வந்து? ஏதாவது டிப்ரெஷன் வர முடியுமா திருக்குறளை நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா, வாழ்ந்தோம்னா அதுபடி வந்து? அப்ப சுவாமிஜி சொல்ற அந்த ஒரு பியூட்டி இது வந்து, ஒரு சின்ன குழந்தைக்கு திருக்குறள்ல விஷயம் இருக்கு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு, ஒரு ஒரு வீட்டுல ஒரு பெண்ணா இருக்காள் அவளுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்ல, வயதானவர்களுக்கு இருக்கு, எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். இன்னும் சுவாமிஜி அது கூட சொல்வார், பஸ் ஸ்டாண்ட்ல இந்த திருக்குறள் எல்லாம் எழுதி போடலாம், டாஸ்மாக் வாசல்ல கல்லுண்ணாமை 10 குறளையும் மீனிங்கோட எழுதி போடலாம், ஹோட்டல்ல வந்து மருந்து அதிகாரத்தை, ஆமா மீனிங்கோட எழுதி போடணும், கிழிச்சாலும் இன்னொரு வாட்டி வைக்கணும் அப்படிம்பாரு. மருந்து அதிகாரத்தை பூரா ஹோட்டல்ல எழுதணும், ஒருவேளை பசிக்காம அடுத்த வேளை சாப்பிடுற பத்தியா உனக்கு எவ்வளவு வியாதி வரப்போகுது அப்படின்னு. அற்றது அறிந்து உண்கன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் எழுதி போடு, எல்லாத்தையும் மருந்து அதிகாரத்தை எழுதி போடுங்க. கல்வி நிறுவனங்களுக்கான குறள் இது, ஆஸ்பத்திரிக்கான குறள் இது, நம்மளோட பயன்பாட்டுல நம்ம கண்ணுல படுற இடத்துல திருக்குறள் இருக்கணும். அது வந்து என் வாழ்க்கை என்னோட ப்ரொஃபஷனோட சம்பந்தப்பட்டது மட்டும் என் வாழ்க்கை மயமாக அது இருக்கணும். நான் இப்படிதான் ஒரு ஹஸ்பண்டுங்கிற இதுவே எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடும்பம் ஃபேமிலி அதை பத்தின பார்வையே மாறிடும் சுவாமிஜியோட திருக்குறளை நம்ம கேட்டோம்னா. ஹஸ்பண்ட் அந்த கல்யாணம் பண்ணோம்னா என்ன பண்ணோம், போட்டோ ஷூட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஜாலியா ஊரெல்லாம் சுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சுவாமிஜி காட்டுற அந்த இல்லறத்தான் எப்படி இருக்கான், அவன் வந்து அப்படியே மனைவியோட சேர்ந்து அவ்வளவு தர்மங்கள் பண்றான், அவ்வளவு வந்து பஞ்சமகா யஜ்யம் பண்றான், ஆனந்தமா இருக்கான், எல்லாருக்கும் சாப்பாடு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அது வந்து ரொம்ப சோகமான, ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட்டிங்கா இருக்கு சுவாமிஜி காட்டுற அந்த இல்லற வாழ்க்கை வந்து. இதுதான் வந்து வேத காலத்துல எங்க அம்மா அப்பா எல்லாம் அப்படிதான் இருந்தா அப்படிங்கிறது ரொம்ப. அதாவது இதை விட ஒரு குறள் இருக்க முடியுமா? எனக்கு என்னன்னா, சுவாமிஜியோட திருக்குறள் எந்த அளவுக்கு அவர் ஹிருதயத்துல இருந்ததுன்னா, இந்த திருமண வாழ்த்து மடல்னு ஒண்ணு கொடுப்பாரு எல்லாருக்கும், அவர்கிட்ட வர பத்திரிகைக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி. அதுல வந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த அன்பு இருக்கா, அறம் இருக்கா, இது ரெண்டும் இல்லாம என்ன இல்வாழ்க்கை? என்ன வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு அன்பு இருக்கா? கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பரம் ஒருவர் மேல் ஒருவர் நல்ல ஒரு தூய்மையான அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, இந்த வார்த்தையெல்லாம் சுவாமிஜி பரஸ்பர புரிந்துணர்வுடன் நீங்கள் இருவரும் இந்த இல்லற நெறியை நான் சிறப்பாக கடைபிடிக்க அப்படின்னு நிறைய பெரிய அவர்கிட்ட வாழ்த்தெல்லாம் எழுதுவார். ஆனா இந்த குறள் கண்டிப்பாக இடம்பெறும். இதுதான் இல்லறத்தான லட்சியம் வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். அவன் வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து கீதையில யஜ்ஞம் தானம் தபஸ் சொல்லுவாரு, அது மாதிரி இந்த இடத்துல வந்து தானம் பண்ணணும். இல்லறத்தானா இருந்தா சொசைட்டிக்கு வாரி வழங்கணும், இவன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணும், நல்லா விருத்தி பண்ணணும். அவனுக்கு வந்து துறவிக்கு வந்து ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க வந்து, யான் எனது எனும் செருக்கருப்பான், இவர்தான் துறவி ஆக போறாரு பின்னாடி, யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். இந்த கனெக்ஷன்லாம் ரொம்ப அழகு சுவாமிஜிட்ட. சோ திருக்குறள் திருவிழாக்கள் கொண்டாட ஆரம்பிச்சார். இப்படி 2017, 18 எல்லாம் நிறைய திருக்குறள் திருவிழா எல்லாம் பண்ணினோம். 2019 அந்த மாதிரி சமயத்துல வந்து இதெல்லாம் ஆத்ம வித்யா ஆரம்பிச்சிருப்போம். ஆத்ம வித்யா ஆரம்பிச்சப்பறம் கொஞ்சம் ஆனாலும் திருக்குறள் திருவிழா நடத்துறதை நிறுத்தல. ஏன்னா கொரோனா எல்லாம் வந்தா கூட ஆன்லைன்ல நடத்தினோம். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், யூஎஸ் எங்கெங்கேருந்தோ தனித்தனி இதுல வந்து அந்தந்த ஊர்கள்ல இருக்கிறவங்களை வச்சுட்டு எல்லாரும் கலந்துட்டாங்க அதுல. ஏன்னா முற்றோதல் பாராயணம்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும். அறத்துப்பால் பூரா படிக்கிறோம். முதல்ல இந்த சாஸ்திரம் எதைதான் சொல்றதுன்னு படிப்போமே, அப்புறம் சுவாமிஜியோட உரை இருக்கும், அப்புறம் குழந்தைகளோட பேச்சு. ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும், திருக்குறளை பத்தி சிந்திக்க வைக்கணும். சுவாமிஜி சொன்னது வந்து நிறைய வந்து ஆடியோ விஷுவல் இதெல்லாம் பண்ணணும். அதாவது இந்த கால குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் புரியும். இதே விஷயத்த பிரசன்ட் பண்றது, ஒரு அனிமேஷன் ஸ்டோரி வழியா சொல்றது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி சொல்றது, இதை பத்தி எல்லாம் சுவாமிஜி முதல் டாக்லயே பேசியிருந்தாரு. அந்த 2017 நான் சொல்றேன், வாரத்துல உட்காந்து அவ வீட்டுல வந்து பேசினோம்னு சொல்லிட்டு அப்பயே சுவாமிஜி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணினார் வந்து.
சோ அதோட எண்ண விதை தான் சாமிஜி சமாதி ஆயிட்டாரு 2021 வந்து. அப்ப யூவி ஃபவுண்டேஷன் இருந்தது. ஸோ யூவி ஃபவுண்டேஷன்ல வந்து இருக்கிற இந்த இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின் போது சுவாமிஜியோட டெடிகேட்டட் டீம் ஆஃப் சேவக்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு இது வந்து திருக்குறளை வந்து வேற வேற மாடியூல்ஸா பிரிச்சு, இப்ப நீங்க இருக்கேள், காயத்ரி மேடம், இந்த மாதிரி நிறைய சேவக்ஸ் இதுல எல்லாருமா இன்வால்வ் ஆகி, மைத்ரிஜி இது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சுவாமிஜி சொன்ன அதே திருக்குறளை எவ்வளவு, அதாவது சுவாமிஜி என்ன வார்த்தைக்கு என்ன மீனிங் சொன்னாரோ அதை அப்படியே சொல்லி அதுக்கு என்ன மேற்கோள், அதுக்கு அதை வந்து எதோட ரெஃபர் பண்ணி பார்க்கணும், இந்த காலத்துல எப்படி அதை ஃபாலோ பண்றது, இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி விஷயங்கள், அதோட தொகை பொருள், அதோட சம்மரி, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அதிகாரத்தை படிச்சா இப்படிதான் படிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சம் கேள்வி, MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃபா இத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி இப்பதான் நம்ம ரீசெண்டா தான் அதை வந்து லான்ச் பண்ணி சுவாமிஜிக்கு சமர்ப்பணம் பண்ணி லான்ச் பண்ணினோம். கொஞ்சம் பேர் தான் பாத்துக்கா, நிறைய பேர் பாப்பா ஃபியூச்சர்ல வந்து இது நிறைய பேருக்கு பிரயோஜனப்படணும். இது வந்து சுவாமிஜியோட ஒரு ட்ரீம், அவருடைய ஒரு கனவு, எல்லாருக்கும் திருக்குறள் வந்து அவைலபிளா இருக்கணும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சுவாமிஜி சொல்ற சம்ஸ்கிருதத்துல ஏதாவது சொன்னார்னா அவருக்கு சின்ன குழந்தைகளுக்கு அது புரியாம போயிடும். அதற்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்திருக்கோமே தவிர இதுல பேசின விஷயங்கள் முழுக்க முழுக்க சுவாமிஜியோடைய விஷயம்தான். ஓங்கார வள்ளுவம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, வெப்சைட் இருக்கு. அதுல வந்து சுவாமிஜியோட என்டையர் திருக்குறள் இருக்கு. ஈவன் யூவி ஃபவுண்டேஷனுடைய கிளாஸஸ் எல்லாம் கூட பின்னாடி சுவாமிஜியோட கிளாஸஸ், யார் எவ்வளவு டீப்பா படிக்கணும்னாலும் சுவாமிஜி குரல்லையே கேட்டு அந்த வித்தியை நல்லா பூர்ணமா நிறைவு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப டைம் இல்லை, எனக்கு சிம்பிளா தெரிஞ்சுட்டா போருங்கிறது நம்ம எல்லாம் பேசியிருக்கிறத கேட்கலாம். ஆனா அழகான கதைகள் இதெல்லாம் கூட சுவாமிஜியோட அனுகிரகத்தினால் நடக்கிறது, கிளியரா தெரியுது. மகான்கள்லாம் வந்து ஸ்தூலமா இல்லைன்னா கூட அவர்களுடைய சங்கல்பம் நடக்கும். அவர்கள் வந்து யாரெல்லாம் அவங்க வந்து அவருடைய சிஷ்யர்கள் இருக்காங்களோ அவங்க வழியா அதை நடத்திப்பார். அந்த மாதிரிதான் சுவாமிஜி வந்து இந்த திருக்குறள் இதை வந்து உந்திக்க தட்ட இதோட நிறுத்தல. இப்ப நீங்க திருக்குறள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் எடுத்துட்டு இருக்கேன், காயத்ரி மேடம், இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல நிறைய பேர் சுவாமிஜிட்ட படிக்கிறவா திருக்குறள் வகுப்புகள்லாம் கூட எடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சுவாமிஜிக்கு வேற என்ன கிருத்தஜ்ஞா பண்ண முடியும். நான் நினைச்சுப்பேன், திருக்குறள் கிளாஸ் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் திருக்குறள் கிளாஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சுவாமிஜி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த ஒரு வீடியோ மறக்க முடியாது என்னால வந்து, அதை நம்ம கிளிப்பிங்கா கூட வச்சிருக்கோம். அதாவது எனக்கு நீங்க எல்லாம் குருதட்சணை தராட்டா பரவாயில்ல, திருக்குறளை 4 பேருக்கா சொல்லி கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் குருதட்சணை. சோ அதுதான் நமக்கு உந்து சக்தி, இன்ஸ்பிரேஷன். அதுதான் சுவாமிஜி வில் பி பிளீஸ்ட். நான் என்ன பண்ணா சுவாமிஜி சந்தோஷப்படுவார். இப்ப கூட நிறைய ஆத்ம வித்யா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பாப்பா, அவருக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா கொரோனா வந்துடுச்சு, லாக்டவுன், சுவாமிஜியை நேர ஒரு தடவை கூட பார்க்க முடியல. சுவாமிஜிட்ட பரமஸ்ரத்தா பக்தியோட படிச்சுட்டு இருக்கா, ஆனா சுவாமிஜி ஒரு தடவை கூட நான் நேரம் பார்க்கல. அவருக்கு நான் என்ன பண்றதுன்னா, நம்ம திருக்குறளை படிச்சு சொல்லி கொடுத்தோம்னா சுவாமிஜி வில் பி மோர் தென் ஹாப்பி. அதுல ஒரு வார்த்தை நான் சேர்த்துக்கிறேன், திருக்குறளை படிச்சு பிராக்டிஸ் பண்ணி ஆமா கண்டிப்பா இது அதுதான். ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்றச்சேதான் அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் அப்பதான் நம்மளால வந்து அதை உணர்ந்து சொல்ல முடியும். அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இது நீ பண்ண முடியலன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சுவாமிஜி நிறைய அதுவும் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. ஒரு வேல்யூ எடுத்துட்டோம்னாக்க அந்த வேல்யூவை நம்மளால வந்து இந்த ஃபுல் ஃபார்ம் நம்மளால அதை பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதையும் சுவாமிஜி வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம மனசை வந்து தயார் பண்ணிக்கணும். பல்வேறு சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம அதை தயார் பண்ணிக்கணும். இப்ப உண்மையிலேயே நான் வந்து ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நாம எல்லாருமே நம்ம சுவாமிஜிக்கு வந்து இது கொடுக்குறோம், குருதட்சணையா நம்மளோட கிளாஸஸ் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸும் நம்மளோடது அப்படித்தான். திருக்குறள் கிளாஸ் ஆகட்டும், பகவத்கீதை கிளாஸ் ஆகட்டும், எது எடுக்கிறோமோ எதா இருந்தாலும் எனக்கு நான் அடிக்கடி நான் என்னோட கிளாஸ்ல சொல்லுவேன், இப்போ ராமர் பேரை சொன்னா, ராமர் கதையை சொன்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு மனம் இருக்கும், இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் திருக்குறள் கிளாஸ் ஆரம்பிக்கிறது இல்ல நம்ம எந்த கிளாஸ் ஆரம்பிச்சாலும் சுவாமிஜி அங்க வந்து உக்காந்துட்டு இருப்பார். நம்ம குழந்தை எப்படி சொல்றதுன்னு பாக்கணும்னு எப்படி ஒரு அப்பாக்கும் அம்மாக்கும் ஆசையா இருக்குமோ அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். சோ ஹி இஸ் கைடிங் அஸ் த்ரூ அவுட் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு டெடிகேஷனோட இப்ப நாம எடுக்கிற கிளாஸஸ் ஆகட்டும், இன்னும் நம்மள மாதிரி நிறைய பேர் வரணும். சுவாமி ஓம்காரானந்தருடைய அந்த அந்த ஒரு ஆலமரத்துல இருந்து பல விழுதுகள் வந்து இந்த பிரபஞ்சம் பூராவும் அது வந்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. ஆமா, எனக்கு பிரம்மச்சாரின ஸ்வாஹான்னு வேதம் சொல்ற மாதிரி நிறைய பேர் வரணும். இப்ப நம்ம வந்து இது கூட ஸ்கூல்ல போய் பைலட் டெஸ்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 3 வருஷமா போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல்ல போய் பகவத்கீதை திருக்குறள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு எடுக்கிறோம். வாரம் ஒரு கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வந்து. அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து திருக்குறள் வந்து சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறதுக்கு
படிக்கிறதுக்கு சுவாமிஜி சொல்றார், வாரம் ஒரு திருக்குறள் வகுப்பு இருக்கணும். கண்டிப்பா திருக்குறளை படிக்கிறதுக்குன்னே இருக்கும். எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எங்களுக்கு திருக்குறள் தெரியுங்கிறாங்க. அது இல்ல, திருக்குறளை வச்சுட்டு வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும், ஒரு 10 பிரின்சிபல் சொல்லு. நான் வந்து நன்றி உணர்வோட இருப்பேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து புறம் கூற மாட்டேன். இந்த மாதிரி வேல்யூ ட்ரிவனா நம்ம வாழ்க்கை ஆகிறதுக்கு திருக்குறள் பரம உபகாரம் பண்ணும். ஏன்னா தமிழ்நாட்டுல திருக்குறள் பல பேர் படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க, திருக்குறள் மாமணி பட்டம்லாம் வாங்குறாங்க. பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, திருக்குறள் படி வாழுதல், அது செய்ய முடியறதா? அந்த வேல்யூஸ் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரமாண நூலாக நான் திருக்குறளை வைத்துக் கொண்டிருக்கிறேனா, நான் திருக்குறள் படி வாழறேனா, அந்த கொஸ்டின் அது நம்ம எவ்வளவு தூரம் ஆக்ஷன் போகும் தெரியுமா? அந்த திருக்குறள் படி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து நம்ம வாழ்க்கை ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் நமக்கு தான், அப்புறம் தான் சொசைட்டிக்கு கிடைக்கிறது எல்லாம் சுவாமிஜி பரம இத சொல்லுவார். பிரயோஜனம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறச்சே ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் எனக்கு தான், அப்புறம் தான் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எல்லா கிளாஸ்க்குமே, உபனிஷத் கிளாஸா இருக்கட்டும், திருக்குறள் கிளாஸா இருக்கட்டும். சிமிலர்லி நம்மளுக்கும் அதுதான், நம்ம வந்து பெட்டர் பர்சன் ஆக்கிக்க நாம வந்து பெட்டர் திங்ஸ் கொடுக்க முடியாது நம்மளால. இது நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம். நீங்க, நானு, காயத்ரி ஜி எல்லாருமே வந்து இப்ப கிளாஸ், காயத்ரி ஜிட்ட கூட நான் வந்து லாஸ்ட் வீக் பேசுறச்சே சொன்னா, நான் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, எனக்கு விஷயம் வந்துட்டே இருக்கு, அவ்வளவு விஷயம் நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன் அப்படின்னு. நான் கூட கேட்டேன், ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க கூடாதா, நாங்களும் கேட்போமே அப்படின்னு. இல்ல, நான் ரெக்கார்டே பண்ணல அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி அதாவது சிலது ரெக்கார்ட் பண்ணாம சில பேர் கிளாஸஸ் எடுக்கிறோம், சில பேர் ரெக்கார்ட் பண்ணி சரி 4 பேர் கேட்கட்டுமே அப்படின்னு போடுறோம், அதுல கேட்டா அவளுக்கும் பிரயோஜனப்படுமேன்ட்டு. இது எல்லாமே சுவாமிஜிக்கு நாம செய்யக்கூடிய குரு தட்சிணையாக, சமர்ப்பணமாகத்தான் நாம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்த ஒரு ரீச் இருக்குல்ல, இந்த குரலின் குரல் அப்படின்னு இப்ப நம்ம இந்த இது ஆப், சாரி, இந்த சைட் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோமே, அது மூலமாவும் நிறைய பேர் படிக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி நாம பண்ணிருக்கிற எளிய விளக்கங்களை கேட்கறதோட சேர்த்து சுவாமிஜியோடைய விளக்கங்களையும் கூட சேர்ந்து கேட்கறதுக்கு டைம் இருந்தா கேட்டு அந்த எம்சிக்யூலாம் அட்டென்ட் பண்ணானா ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அவார்டுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறது நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் மேடம், அந்த குரலின் குரலோடைய இத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம் நம்ம இந்த வீடியோல வந்து, எல்லாரும் போய் பார்க்கலாம். அது வந்து இந்த வீடியோ பாக்குறவா எல்லாருக்குமே அந்த குரலின் குரல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான அந்த சைட் அட்ரஸ் நான் வந்து போட்டு விடுறேன். கண்டிப்பா அப்படி போட்டோம்னா நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்ததுன்னா நிஜமாவே ரொம்ப பிரயோஜனப்படும். நம்மளோட ஐடியா வந்து இந்த குரலின், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாம வந்து நீங்க, நான், மைத்திலிஜி, காயத்ரிஜி எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் டே பேசும் பொழுது நாம திங்க் பண்ணது, ஒரு 30 வயசு இருக்கிறவா வந்து குரல் படிக்கிறதா இருந்தா கூட அன்னைக்கே he is a child for திருக்குறள். அந்த ஐடியால தான் நாம வந்து சில அதிகாரங்களை கொஞ்சம் லைட்டராகவும் சில அதிகாரங்கள்ல கொஞ்சம் ஹெவியாகவும் அந்த அதிகாரத்தினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி நாம அந்த விஷயங்களை கொடுத்திருக்கோம். சோ நிச்சயமா இது வந்து ஜெனரல் சொசைட்டிக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நம்ம பார்க்கலாம், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணிட்டே இருப்போம். எப்படி சுவாமிஜி தன்னோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கொண்டே இருந்தார், அது வந்து இப்போ பாருங்களேன், சுவாமிஜி இப்போ வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம வந்து இந்த மாதிரி அவருடைய விஷனையும் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். இந்த லெகசியை வந்து கேரி பண்ணிட்டே போறது அப்படிங்கிறது, அதுதான் சிஷ்யனுக்கு சொல்லுவார் சுவாமிஜி வந்து. ஒரு பள்ளிக்கூடத்திலயும் ஒரு திருக்குறள் ஆசிரியர் இருக்கணும், ஒரு திருக்குறள் வகுப்பு இருக்கணும். திருக்குறளுக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்கணும். ஏன்னா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ங்கிறது ஒண்ணு நம்ம தொலைச்சோம் இல்லையா, ஒண்ணு எக்ஸ்டிங்ட் ஆயிடுது இல்லையா. இப்போ அது எப்படி ரீப்ளேஸ் பண்றது, திருக்குறளை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். தமிழ்ல கஷ்டமா இருக்கா, இங்கிலீஷ்லயாவது படிங்கோங்கிறேன் நான். திருக்குறளை மாத்திரம் தமிழ்ல படிச்சுட்டு மீனிங் இங்கிலீஷ்ல படிக்கலாம். இப்ப இங்கிலீஷும் ரெடி ஆயிட்டு ரொம்ப அருமையா மைத்திலிஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளதுமே வந்து இப்ப அவளது லான்ச் ஆச்சு அப்படின்னாக்கா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் ஆஃப் தமிழ் பேக்ரவுண்ட் அவளுக்கு வந்து புரியும் அந்த விஷயம். இந்த உலக தமிழர்களின்ங்கிற வார்த்தையே சாமிஜி சொன்னது வந்து தமிழ்காரர்கள் வந்து உலகம் முழுக்க, ஜெர்மனில இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க, வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. எல்லா தமிழர்களுக்கும் யாருக்கு பேசிக்கா தமிழ் தெரியுமோ அவர்களுக்கு இன்னொருபடி மேல போய் சொல்லுவா, திருக்குறள் வந்து மனித குலம் முழுமைக்கும் உரியது. ஏன்னா சாமானிய தர்மம் தானே, இதுல இருக்கிறத வந்து யார் வேணாலும் ஃபாலோ பண்ண முடியும். பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா சாமானிய தர்மமா வேதம் என்ன சொல்லியிருக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லா திருவள்ளுவர் அததான் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில ஒரு கடவுளையோ ஒரு கம்யூனிட்டியோ எதையும் சொல்லல. அவர் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா மனித குலத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித நேயம். மனிதன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அது வந்து எப்படி நேசிக்கிறது, மனிதனுக்கு எப்படி சேவைப்படுறது, மனிதனை எப்படி நேசிக்கிறது, முக்கியமா நம்ம வாழ்க்கையை எப்படி ஆனந்தமா வாழறது.
பாக்கி வெளியில சொல்றதுலாம் நான் எப்படி இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனசு படி ரொம்ப ரொம்ப நிம்மதியா வாழறதுக்கு வந்து பிரயோஜனமான பயனுள்ள வாழ்க்கை. சாமிஜி சொல்றாரு, மனித பிறவியின் மாண்பை உணர்ந்து இந்த மனுஷ ஜென்மா எனக்கு கிடைச்சிருச்சு, இதை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து திருக்குறள் ரொம்ப அழகா கூட்டின்னு போகும். நமக்கு ஆரம்பத்துல சில விஷயங்கள் புரியாம இருந்தா கூட போக போக புரியும். சுவாமிஜியோட ஹேண்ட் ஹோல்டிங் அப்படித்தான் வந்து இதுல பேசிக்கா நீங்க சொல்ற மாதிரி ஒரு புதுசா ஒருத்தங்க படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அந்த இதுலதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக எதையும் காம்ப்ரமைஸும் பண்ணல. சுவாமிஜி எப்படி மீனிங் சொன்னாரோ அப்படிதான் சொல்ல முயற்சியும் பண்ணிருக்கோம் வந்து. ரொம்ப அழகா வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப அது வந்து நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. ஈவன் ஒருத்தர் வந்து என்கிட்ட வார வாரம் திருக்குறள் டவுட் கேட்கறதுக்காக போன் பண்றாரு. அவர் வந்து தமிழ்காரரே கிடையாது. அவர் ஆனா இது படிக்கிறார், உள்ளந்து இதுல நம்ம குறளின் குரல்ல படிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க இங்கிலீஷ் வரும் அதை ஜாயின் பண்ண. இல்ல நான் தமிழ் படிக்கிறதுக்காகவே இதை சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்பார். வந்து சுவாமிஜி ஒரு இடத்துல வந்து புண்ணியம்னு சொல்றாரு, இப்படின்னு சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம், பேசிக் விஷயங்கள்லாம் வந்து பிறவி தோறும் தோறும்னா என்ன, ஏன்னா தமிழும் படிக்கிறார் அவர். வந்து ஒரு 10 கேள்வி அழகா எழுதி வச்சுட்டு ரொம்ப சீரியஸா கேக்குறாரு டவுட் எல்லாம் வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ஒருத்தர் படிக்கிறா அப்படிங்கறது சொல்லிட்டு வந்து. ரொம்ப திருக்குறள் மூலமாக தமிழ் படிக்கிற ஒரு ஆமா, பெரிய விஷயம் சஷாங்க் குப்தான்னு கூனூர்ல இருக்காரு வந்து. எப்படியோ வந்து வாரம் ஒரு கால் பண்ணிடுவாரு. எப்படியும் வந்து 10 நிமிஷம் தான், ஆனா எல்லாமே வேலிட் டவுட்ஸா இருக்கும் அவர் கேட்கறது. சிலது தமிழ்ல இருக்கும், சிலது சாஸ்திர விஷயமா இருக்கும். திருக்குறள்லயே இல்லையே இப்படியா வரும், அதுக்கு அர்த்தம் இப்படியா, ஏன் நன்றி சரி நன்றி அறிதல்னு போட்டார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பார் வந்து. அப்புறம் கிருத்தஜ்ஞா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும் அவருக்கு. அவர் சம்ஸ்கிருதம் படிச்சவர் தான், அதனால அவருக்கு ரொம்ப என்ஜாய் பண்றாரு. சுவாமிஜியோட கிளாஸ் அப்படியே ஃபுல்லா கேட்கிறாரு. அவர் சுவாமிஜி பேசுறதை ஃபுல்லா கேட்கிறாரு. ஐயோ நான் இந்த சாமிஜியை பாக்கலையே அவ்வளவு ஃபீல் பண்றாரு அவர் வந்து. அதுதான் நம்ம சுவாமிஜிய கேட்டாலே போறோம், அவரோட பெருமை வந்து தெரிஞ்சு போயிடும். ஆமா ஆமா. நான் சுவாமிஜிட்ட ஒரு தடவை கேட்டேன், ஒரு ஏதோ பேட்டி எடுத்தோம். அப்ப வந்து சுவாமிஜி உங்களுக்கு பிடிச்ச குரல் எது சுவாமிஜி, இது என்ன யாராவது கேட்பாளா அப்படி போய் எல்லா குரலும் பிடிச்சதுதான் அப்படின்னு. இல்ல சுவாமிஜி ஒரே ஒரு குரல் ஃபேவரட் குரல் அப்படின்னா என்ன சொல்வேன் அப்படின்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னாரு. உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கு சுவாமிஜி. அதாவது சுவாமிஜி அந்த அளவுக்கு உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின ஆத்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுட்டு நான் சத்ஸ்வரூபமா இருந்தேன்னா அப்படிப்பட்ட மகான் வந்து எல்லாரோடைய மனசுலயும் இருப்பார். உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன்னா சுவாமிஜி எத்தனை வீடுகள்ல எத்தனை உள்ளங்கள்ல இன்னைக்கும் வந்து அரசாட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு, அருளாட்சி பண்ணிட்டு இருக்காரு. வந்து எவ்வளவு பேரு கிளம்புற எழுந்தாலே நான் ஆத்ம வித்யா கிளாஸே வந்து இதுல உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்துதான் கேட்பேன். நான் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு தான் அது ரொம்ப ரொம்ப ரெவரன்ஸோட படிக்க தானே படிக்கிறோம். வந்து இங்க சுவாமிஜி பிசிக்கலி இல்லைன்னு சொன்னாலும் அவர் எவ்வளவு அழகா நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு சுவாமிஜி வந்து. அதே மாதிரி ஆத்ம வித்யாக்குள்ளேயும் திருக்குறள் இருக்கு. வந்து இது ஒரு பியூட்டி. திருக்குறள் இல்லாம சுவாமிஜியோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. வந்து அழகா அறத்துப்பால் பூரா கிடைச்சது நமக்கு ஒரு பாக்கியம். அந்த மாதிரி சுவாமிஜியோட பூரா ரெக்கார்ட் பண்ணி வச்சது வந்து பரம பாக்கியம். அவர் வந்து இதுவா பண்ணிட்டு போயிட்டார். அதாவது எல்லா காலத்துக்கும் பயன்படுற மாதிரி தன்னுடைய சாஸ்திரத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். வந்து பெரிய பாக்கியம். அது நமக்கு ஒரு பாக்கியம். சுவாமிஜியோட இதுல இருந்து என்ன சொல்றது, அவருக்கு வந்து சேவை பண்ண கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச பாக்கியம் வந்து. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஆனந்தம், வார்த்தையால சொல்ல முடியாது. சுவாமிஜியோட திருக்குறளை படிக்கிறதும் சரி, வாழ்க்கையில உரசி பார்க்கறது. சில சமயம் நமக்கு போவோம், என்னது இது நம்ம இல்ல சரி பண்ணிக்க, நம்மள நம்ம சரி பண்ணி தூக்கி உத்தரேது ஆத்மனா ஆத்மான மாதிரி நம்மள நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு திருக்குறள் அப்படி ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்டேஜ்லயும் நமக்கு அந்த சுவாமிஜி எப்பயும் ஒண்ணு சொல்லுவார், புண்ணிய பாபத்திலே நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு. ஒரு காலத்துல எல்லாம் பயப்படுவா, சொசைட்டி தள்ளி வச்சிரும், பியர் பிரஷர் எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப எதுவுமே கிடையாது. யாருமே எதை பத்தியும் யோசிக்கவே வேண்டாம். என்னுடைய செல்ஃபிஷா எனக்கு என்ன என்னோட மனசு என்ன தோன்றதோ அதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பியர் பிரஷர். நீ அதர்மம் பண்ணலைன்னா உன்னை தள்ளி வச்சிருவேன். அதனால அதர்மம் பண்றா. இப்போ நிறைய குழந்தைகளே நம்மளே பாக்குறோம். அதுங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, என்ன வந்து அந்த குரூப்ல சேர்த்துக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல போய் அவங்களோட சேர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த குழந்தைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப கொடுமை. அது முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பியர் பிரஷர் வந்து வேற ஒரு கோணத்துல இருந்தது. நெகட்டிவா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது ரொம்ப டேஞ்சரஸ். புண்ணிய பாவத்துல நம்பிக்கை இல்ல, தீவினை அச்சம். ஏன் சொல்றேன், நான் ஒரு தப்பு பண்ணினேன்னா அதுக்கு அனுபவிக்காம போறது இல்ல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இது. அதே மாதிரி நான் ஸ்கூல் குழந்தைகளுக்கு எப்பயும் ரொம்ப ரெலவெண்டா நினைப்பேன், ஃப்ரெண்டுனா யார நம்ம ஃப்ரெண்டா தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படி உண்மையா நடந்துக்கணும். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஏன் அவர் 40 குறள் எழுதுறாரு. நட்பு தீ நட்பு, நட்பு ஆராய்தல், அப்புறம் வந்து கூடா நட்பு, பழைமை, எத்தனை அதிகாரம் வந்து. ஏன்னா ஃப்ரெண்ட் நம்ம யாரோட சேர்றோங்கிறது எவ்வளவு முக்கியம். எல்லாரும் எனக்கு Facebookல 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பேர் இருக்கானா, எல்லாரும் தெரிஞ்சவா, எல்லாரும் நம்ம அன்புக்குரியவர்கள் மதிப்புக்குரியவர்களா. ஃப்ரெண்டுங்கிறது யாரு,
எந்த ம். பர்சன் நமக்கு வந்து ஹிதம் சொல்ல முடியுமோ? இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரி அழச்சொல்லி அல்லது ம். இடித்து வழக்கறைய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ள அழ வச்சாவது எனக்கு புத்தி சொல்றவன் தானே ஃப்ரெண்டு. இது ம். தெரியறது இல்லையா நம்ம குழந்தைகளுக்கு? 6th 7th குழந்தைகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா நம்ம? ஆமா. யார் ஏய் நீ தப்பு பண்ண மிஸ் கிட்ட சொல்லுவேன், அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவன் என்ன பண்றோம்? கூட கூட சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ற சேர்ந்து. என்கரேஜ் பண்ற ஃப்ரெண்டா? ம். என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? அப்ப இன்னைக்கும் அது ரெலவெண்ட் தானே? இன்னைக்கும் இன்னைக்கும் நமக்கு தெரியறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லா காலத்துக்கும் திருக்குறள் ரெலவெண்ட். எல்லா காலத்துலயும் பகவத்கீதை ரெலவெண்ட். அதுதான் நம்ம பாக்குறோம். ரெலவென்ஸ் ஆஃப் த சாஸ்திரம். டைம் ம். டெஸ்டட் விஸ்டம். பிரச்சனைகளோட ரூபங்கள் தான் மாறுது தவிர பிரச்சனை சேம் தான். யுனிவர்சல் ப்ராப்ளம் என்ன? துக்கமா இருக்கு, தாங்க முடியாத ஆமா. துன்பம், தனிமை, என்ன பண்றதுன்னு தெரியல, உறவு சிக்கல்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து இந்த சாஸ்திரத்தை படிச்சு ஒழுங்கா மனசாட்சிப்படி வாழறதுதான். ம். புண்ணிய பாபத்துக்கு பயந்து நம்ம நிஜமா புண்ணியம் செய்ய ஆசைப்பட்டு பாவம் செய்ய பயந்து திருக்குறள் வந்து அவ்வளவு அழகா நம்மள அந்த பாதையில வந்து அப்படி நிலை நிறுத்தும். இதான்ப்பா பாதை, நீதான்ப்பா பண்ணணும், இப்படிதான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொண்டு போய் அதுல விடும் வந்து. நான் இன்னொன்னு கூட ஏன்னா நினைப்பேன் மேடம். எப்படி வந்து உம் இப்ப மெடிசன் படிக்கிறான்னா, ஒரு உம் ஒரு வருஷம் அவ பிராக்டிஸ் பண்ணலன்னா அந்த மருந்தோட விஷயம் எல்லாம் மறந்து போயிடும். ஆமா உடம்பு ஆமா இது வந்து இட் ஷுட் பி இன் பிராக்டிஸ். லா வந்து ஆமா இட் ஷுட் பி இன் பிராக்டிஸ். இந்த மாதிரி ஆமா ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இட் ஷுட் பி இன் பிராக்டிஸ். அதே மாதிரி திருக்குறள்ங்கிறது இட் ஷுட் பி இன் பிராக்டிஸ். எஸ். பிராக்டிஸ்ல இல்லாத திருக்குறள் அந்த ஏட்டு சுரக்கா கதைக்கு பேசுதான் உதவாதுங்கிற மாதிரி இட் இஸ் நாட் கோயிங் டு பேசுதான் ஹெல்ப். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவா, எதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா பண்ணவே முடியாதோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கிடையவே ரொம்ப கிடையாது. லெத்தார்ஜிக்கா ஒரு ஒரு கமெண்ட் ஒண்ணு கொடுப்பா. அப்ப நான் உம் வந்து சொல்றது அதுதான். ஒரு உம் ஒரு குறளையாவது எடுத்து அத வாழ்க்கை மயப்படுத்தி பாரு, அதுக்கப்புறமா தான் உம் அதை பத்தி பேசணும். அது இப்ப நான் விவேகானந்தர் திருக்குறளை சொல்றாரு பத்தி 5 பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கோ, டேக் 5, அது மட்டும் வாழ்க்கைப்பா. அதே மாதிரி ஒரு 2 குறள் எடுத்து இதுதான் என் வாழ்க்கை, இதை தான் நான் ஃபாலோ பண்றேன். பிராக்டிஸ்ல தான் இருக்கு திருக்குறள் வந்து, ஆமா பேச்சுல இல்ல. நிஜமாவே பிரவச்சனத்துல இல்ல அது வந்து. ஆமா இல்லாட்டி ஏன் ஓதி உணர்ந்தும் சொல்ல போறாரு அவர் வந்து. ஆமா கரெக்ட். தானடங்கா பேதையின் பேதையார். தானடங்கா பேதையின் பேதையர் இல்லை. ஆனா சுவாமிஜி நம்மள வந்து நம்மள ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள எப்படி தயார் பண்ணார் அப்படின்னா, இன்னுமே இன்னைக்கு இதுக்கப்புறமா சுவாமிஜியோட கேட்கக்கூடியவா அத்தனை பேரையும் அதே விதத்துலதான் அவர் தயார் கண்டிப்பா பண்ண போறார். கண்டிப்பா. பண்ணிட்டு இருக்கார். எல்லாமே தான் ஆல் 3 டென்ஸ்லயும் அவர் இருந்துட்டே தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, நீங்க நமக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குற, நீ வந்து இத உம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லறதுக்காக இது கிடையாது. நீ இத உம் படிச்சு ஃபாலோ பண்ணி அதை நீ உன்னோட உன்னோட உண்மையான அனுபவங்களோட சேர்ந்து அதை சொல்லு. அப்ப வந்து பட்டறி. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் யாருமே மறக்கவே முடியாது அப்படின்னு. கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. நம்ம பாடுபடுறதும் அதுதான். இப்ப நானும் நீங்களும் உம் நிறைய தடவை பேசும் பொழுது நாம நிறைய விஷயங்கள் பேசி நாம கடைசியில வர கன்க்ளூஷன் என்னன்னா, we should make teachers, we should bring உம் teachers out. உம் ஏன்னா உம் நிறைய பேர் இருக்கா உலகத்துல. யார் ரியல் திருக்குறள் டீச்சரா வர முடியும் அப்படின்னா, யார் உம் ரியலா திருக்குறளை வந்து பிராக்டிஸ்க்கு வாழ எடுத்துக்கிறாரோ முடியும். அவனாலதான் வர முடியும். அந்த லிவ் பிராக்டிஸ்க்கு திருக்குறள் எடுக்கிறது தான். பார் சாமி. ஆமா ஆமா, லிவ் ஆமா பை லேர்ன் திருக்குறள். ஆமா ஆமா, ஆமா. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது நம்ம நிறைய காரணங்கள் சொல்லுவோம் அந்த தர்மங்கள்லாம் படிச்சுட்டு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா சொந்தர்ப்பம் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ம். சூழ்நிலை தான் எனக்கு குற்றவாளி ஆக்கிருது அப்படிலாம் சினிமால கூட டயலாக் வரும். திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க ஆயினும் செய்யற்க. சான்றோர் பழிக்கும் வினை. உங்க அம்மா பட்னி கடந்தா கூட பரவாயில்ல, நீ வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தை செய்யாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு வந்து. அப்ப தர்மத்துல ருச்சி இருந்து அந்த நீங்க சொன்ன அறத்தான் வருவதே இன்பம், அந்த இன்ப ருச்சி நமக்கு பழகிடுது. தர்மமா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது அப்படின்னா, அந்த தர்மத்துல அதனால கிடைக்கிற இன்பத்தை நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அதர்மம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுல ஆமா. ருச்சியே நமக்கு இருக்காது வந்து. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து. இங்கேயும் எனக்கு என்னன்னா, இப்ப இன்பம்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் டிஃபர்ஸ் வித் பீப்புள் உம் இல்லையா? நமக்கெல்லாம் உம் இன்பம் என்ன அப்படின்னா, அமைதியான ஆனந்தம் தான் நமக்கு எப்பவுமே இல்ல இன்பத்தை அதான் தரக்கூடிய கிருஷ்ணரே அழகா விஷயம். பிரிச்சு சொல்லிட்டாரு கீதையில ஆமா. வந்து. உனக்கு ஆமா. லாங் லாஸ்டிங்கா நல்ல ஒரு நீண்ட காலம் போற இன்பம் வேணுமா, இல்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வேணுமா? இப்போ ஒண்ணு அதுதான். சாப்பிட்டு உடனே இன்பம், ராஜச இன்பம் வேணுமா? இல்ல நீ வந்து இல்ல சாத்விக சாத்விக இன்பம் வேணும்னா இன்பம். கஷ்டப்படணும். ஆமா அபியாசா திரமதே. நீ ஆமா வந்து ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழக 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 அந்த அதுல ஒரு ருச்சி. அதாவது இந்த ஆமா டிசிப்ளின். நான் வந்து ஆன்மீக வாழ்க்கைன்னே சொல்ல, பொதுவா உலகத்துல வாழறவங்களே கூட ஜென்ரல். ஏதாவது ஒரு ஆமா. ஃபீல்டு, இப்ப குகேஷ் சாதிச்சிருக்காரு அப்படின்னா ராமாயண மகாபாரதம் சொல்லி கொடுத்திருக்கா அவங்க அம்மா அப்பான்னு சொல்றாங்க. உம் ஏதோ ஒரு சாஸ்திர பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை வந்து சீர்படும். அதோட உம் நமக்கு ஒரு இது இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி. இப்ப நான் விடாமுயற்சியா ஒரு விஷயத்துல இறங்கணும்னு சொன்னா திருவள்ளுவர் அவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. ஆமா நம்ம வந்து சோம்பேறித்தனப்படக்கூடாது,
என்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது பொருட்பால நிறைய எக்கச்சக்கமா ஒரு நம்ம ஈவன் பெஸ்டா ஒரு ஆபீஸ்ல வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும்னா திருக்குறள் படி நான் வாழறேன், நான் திருக்குறள் படி செய்யறேன். அந்த மாதிரி நம்ம வீட்டுல நம்மளோட ரோல்ஸ், நான் தனி மனித கடமைகள் என்ன, வீட்டுல என்னோட ரோல் என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது கிளியரா தெரியணும். சொசைட்டில என்னோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் கரெக்டா பண்றேனா, நான் நல்ல அம்மாவா இருக்கேனா, நான் நல்ல ஒய்ஃபா இருக்கேன், எல்லாம் பண்றேனா, நான் வந்து சொசைட்டில வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனா இருக்கேன் நான் வந்து. இந்த மாதிரி ஒரு இதை வந்து திருக்குறள் நமக்கு கொடுக்கும். சாமி எப்பயும் எனக்கு என்ன கொடுத்தேன், எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்காம நான் என்ன செய்யணும், நம்மளோட இதை அப்படியே மாத்தும். வாட் கேன் ஐ டூ ஃபார் திஸ் வேர்ல்ட். அப்ப நம்மளோட வாழ்க்கையே வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமா திருவள்ளுவர் அழகா கொண்டு போய் முடிக்கிறார். கிரகஸ்த தர்மத்தை கடைசியில புகழ், கடைசியில என்னப்பா கிடைக்கும், உனக்கு புகழ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு புகழ். நிஜமாவே அந்த புகழ்ங்கிற அதிகாரத்தை ரியலி ஐ ரிலேட்டட் வித் நிறைவு. எவ்வளவு நிறைவா இருக்கு பாருங்க. நான் வந்து I have lived a good life. I have done everything that I can do in this grahastha ashrama. So I am now ready for going to the இது வானப்பிரஸ்தா அப்படிங்கிறது. அந்த அப்ப எப்ப வரும் அது, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேங்கிற உறுதி எனக்கு வர்றதுக்கு அது என்னன்னா மத்தவங்களோட ரெகக்னிஷன். அந்த புகழ்ங்கிறது that recognition gives me more இது நிறைவு அப்படிங்கிற மாதிரி சாமிஜி அழகா சொல்லி தருவார்ல. அந்த நியாயமான தர்மமான யசஸ் வேணும், இதுக்கு ஆசைப்படணும். மகான்கள் பாராட்டுற மாதிரி நான் வாழணும். மகான்கள் பாராட்டுற மாதிரி நான் வாழணும். என்னோட வாழ்க்கை அப்படி இருக்கணும். நம்ம திட்டாட்டு அவங்க வந்து திட்டினா கூட, அவங்க வந்து பாராட்டாட்ட கூட திட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது. உயர்பாலதோறும் பழி செயற்பாலதோறும் அரணே. ஏன்னா இத பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி சுவாமிஜிட்ட வரதுக்கு முன்னாடி அண்ட் எஸ்பெஷலி சுவாமிஜியோடைய குரு காணிக்கைங்கிறத மனசுல நன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாம கிளாஸ் எடுக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நாம திருக்குறளை வேர்ட் பை வேர்டு நம்ம என்ஜாய் பண்ணமான்னு கேட்டா நான் இல்ல. உண்மையில அதான் சொல்லணும். நானும் இல்ல, நான் படிக்கதான். இந்த உலகம்ங்கிற வார்த்தைக்கே சுவாமிஜி சொல்லிதானே மீனிங் தெரிஞ்சு. உலகம் என்பது உலகத்துல எல்லாரும் கிடையாதுப்பா, மகான்கள் பெரியோர்கள். திருவள்ளுவர் ஒத்துப்பாரா நீ பண்ற காரியத்தை? கிருஷ்ணர் ஒத்துப்பாரா? இப்ப இருக்கிற ஜெகத்குரு ஒத்துப்பாரா? இப்ப இருக்கிற சாதுக்கள்லாம் ஒத்துப்பார்களா? என்ன திங்கிங் அந்த உலகம்ங்கிற வார்த்தைக்கு சுவாமிஜி சொல்ற மீனிங்? அதுக்கு அவர் மெனக்கேடுறதுங்கிற வார்த்தை தான். அதுக்காக உழைப்பார் சுவாமிஜி. ஒரு காலத்துல ஒரு 8 புஸ்தகம் வச்சுப்பார் திருக்குறள். அவருக்கு வந்து ஜெகவீர பாண்டியனார் வச்சுப்பார், இந்த பக்கம் வந்து பரிமேலழகர், வடிவேலு செட்டியார், அப்புறம் இந்த உரை அந்த உரை, இவர் ஜி வரதராஜன், நிறைய உரைகள் சுவாமிஜிக்கு பிடிக்கும். இதை பார்த்து நிஜமா ஒரு டேபிள் ஃபுல்லா புக்கா இருக்கும் திருக்கு. இவர் என்ன சொல்றார், அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் அப்புறம் தனக்கு ஒரு மீனிங் வரும். எல்லாத்தையும் அழகா கோர்த்து சம்பிரதாயமா என்ன ஒரு விபூதி சுவாமிஜி. திருக்குறளை எடுக்கிறதே அவ்வளவு ஒரு அழகு வந்து. சுவாமிஜி அண்ட் திருக்குறள் அப்படின்னா ஒரு சப்தாகம் கூட பண்ணலாம். சுவாமிஜியோடைய திருக்குறள் வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி அதை வந்து ரசிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். உண்மையிலேயே கண்டிப்பா. அதாவது அங்க எந்த அளவுக்கு அந்த சாஸ்திரம் உள்ள போச்சுன்னா, இவ்வளவு உரையாசிரியர்கள் எழுதிட்டாங்க, ஆனாலும் தனக்கு ஒரு மீனிங் அதுல தோன்றது. அது ரொம்ப பணிவா வேற பதிவு பண்றாரு ஒரு இடத்துல. அந்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாட்டு. இறைவனை வாயார போற்றி புகழ்கிறவங்களுக்கு இந்த இருவினை பயன்கள் தாக்காது, புண்ணிய பாபத்தின் பயனான இன்ப துன்பங்கள் தாக்காதுன்னு சொல்லிட்டு அடியேனுக்கு ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. பிறருடைய புகழ்ச்சி பிறருடைய இகழ்ச்சி நம்மள பாதிக்காதான். என்ன மீனிங் அது அப்பா? ஏன்னா பகவானே நான் பாடிட்டு இருக்கேன்னா எல்லா நேரம் யாரும் திட்டினா கூட எனக்கு உரைக்காது, பாராட்டினாலும் பெருசா ஒண்ணும் இருக்காது. யார் இந்த ருச்சி அவனுக்கு நாம ருச்சி தெரிஞ்சிருக்கு, பகவானே பாடிட்டு இருக்கான், ஒருத்தன் தேவாரமே பாடிட்டு இருக்கான், திருவாசகமே பாடுறான், நாராயணியுமே பாடிட்டு இருக்கான்னா அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. இல்ல உலகத்துல மத்தவங்களோட விமர்சனங்களை பெருசா அவன் எடுத்துக்க மாட்டான். பொதுவுல நம்ம சொன்னது வந்து உலகத்துல புகழோட வாழணுங்கிறது. இது அடுத்த ஸ்டேஜ். யாரு பகவானுக்கே தன் வாழ்க்கையே கொடுத்து வானப்பிரஸ்தன் ஆயிட்டான், சன்னியாசி ஆயிட்டான், யாருடைய புகழ்ச்சி இகழ்ச்சி அவன் பொருட்படுத்த போறான். இதைத்தான் நான் பிராக்டிக்கல் மீனிங்னே சொல்றேன். பிராக்டிக்கல் மீனிங். சரி, நீ புண்ணியம் வராது, புண்ணியம் பாதிக்காதுன்னா எனக்கு புண்ணியம் பாதிக்கிறதா பாதிக்கலையான்னு இப்பவுமே எனக்கு தெரியலையேன்னு தான் ஒரு லேமேன் சொல்லுவான். உனக்கு புகழ்ச்சி பாதிக்காது, உனக்கு இகழ்ச்சி புகழ்ச்சி பாதிக்காதுன்னு சொன்னா கூட அவனுக்கு புரியாது, இகழ்ச்சி பாதிக்காது. அப்ப அவன் முடிச்சுக்கிறான், ஓ நான் இகழ்ச்சியால பாதிக்க மாட்டேன் பட மாட்டேன்னா அப்பாடி நல்லது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. நம்மளோட ஒரு லேமேனுக்கு என்ன புரியும், அதுதான் பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திருக்குறள் பை சுவாமி ஓம்காரானந்தா. செயல்முறை வேதாந்தம் பர் விவேகானந்தர், சித்பவானந்த சுவாமிகள் பிராக்டிக்கல் வேதாந்தா. ஏன்னா வேதாந்தத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாது, ஆனா இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். திருக்குறள் இருக்கிற இந்த விஷயங்கள், ஈவன் கூட இந்த விஷயத்தை புரிய எப்படி நம்ம உலகத்தை பாக்குறோம், நம்மளுடைய பார்வை மாறுகிறது வந்து. நம்ம எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்ம தானே சூஸ் பண்றோம் நம்மளோட வாழ்க்கையை வந்து.
அந்த விஷன் வந்து இன்னும் கிளியர் ஆகும் நமக்கு வந்து. கரெக்ட். அப்ப மத்தவங்களோட விமர்சனங்களால நம்ம அப்படியே தொஞ்சு போய் உட்காந்துட மாட்டோம். சாமிஜி சொல்ற 32 பல்லும் தெரியா மத்தவங்க பொய்யா புகழ்ந்தா கூட ஈன்னு சிரிக்கிற, மத்தவங்க நிஜமாவே ஏதாவது ஒரு தோஷத்தை சொன்னா கூட மூஞ்சி சுருங்கிறது வந்து நம்ம we are not objective enough to receive criticisms. Constructive criticisms அதை வந்து கேட்கறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் வந்து. யாராவது ஏதாவது சொன்னா நம்ம வந்து உண்மையிலேயே ஏதாவது சரியா இருக்குன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா விட்டு விடு, அவ்வளவுதான் வந்து. நம்மளையே நாம அப்ஜெக்டிஃபை பண்ணி நம்மளோட குணங்களையே அப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்து அதுல என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை இந்த திருக்குறளோட வாசிப்பு அதனுடைய அந்த இது அர்த்த அனுசந்தானம் தான் நமக்கு நிறைய கொடுக்கறதுன்னு தான் சொல்லணும். விகசிப்பை தருகின்ற வாசிப்பு திருக்குறள் வாசிப்பு. எக்ஸாக்ட்லி. அது சாமிஜியோட அனுகிரகத்தினால வந்துட்டே இருக்கு அது பாட்டுக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னைக்கு வந்து இந்த சத்சங்கம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருந்தது. என்ன சொல்றது, நான் வந்து எப்பவுமே என் கார்டு போட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். திருப்பி ஏதாவது ஒரு கேள்வி எடுத்துட்டு உங்களை நான் வந்து மறுபடியும் ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏன்னா சுவாமிஜியை பத்தி சுண்பத்தோ நாஸ்தி மேமிருத்தம்னு சொல்றாள். எனக்கு எனக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சுவாமிஜியை பத்தி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஏன்னா சுவாமிஜி வந்து ஒரு பகவானோட விபூதி மாதிரி, அவரோட விபூதி இஸ் எண்ட்லெஸ் வந்து. ஒரு குரு அப்படிங்கறதுனால மட்டும் இல்ல, அவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு பெருசு, அவர் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. அது இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பகவானோட அனுகிரகத்துல போயிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு நமக்கு பரம சந்தோஷமா இருக்கு. ஒரு சுவாமிஜி இருந்தார் போயிட்டார் அப்படி இல்லாம அவரோட காரியங்கள் ரொம்ப நல்லா நடக்கிறது, அவர் மனசுல சங்கல்பித்த ஒரு எண்ணமும் ஒரு மலர்றத பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த திருக்குறள் கோவிலுக்கு நம்ம போய் அந்த இது பண்ணும்பொழுது கூட ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அதுங்க தோணும், இந்த இடத்துல சுவாமிஜி நின்றுப்பார்ல, இந்த இடத்துல சுவாமிஜி வந்து எவ்வளவு ஆச்சரியமா இதெல்லாம் பார்த்திருப்பார்ல அப்படின்னு ரொம்ப தோணும் எனக்கு. நிச்சயம் காலங்கள் வந்து நமக்கு சௌகரியமா அமையும். அப்ப நாம வந்து நம்ம எல்லா விஷயங்களுமே சுவாமிஜி எப்படி நினைச்சாரோ அப்படியே நடக்கணும் அப்படின்னு சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்லுவாரு வந்து பரசுராம்ஜி, அதாவது திருக்குறள் இன் ரைட் லைட் அப்படின்னு. எல்லாரும் திருக்குறள் படிக்கிறா, சுவாமிஜி காட்டுற மாதிரி திருக்குறள் படிக்கிறதா இதோட பியூட்டி. சுவாமிஜி எப்படி இதை வேதமா பார்த்தார், சுவாமிஜி எப்படி இதை உபநிஷத் சாரமா இதை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு நம்ம கிட்ட, அந்த சம்பிரதாயமா படிக்கிறதா இங்க இருக்கிற குளோரி. இது ரொம்ப நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருக்குறள் யார் வேணாலும் படிக்கலாம், எல்லார்ட்டையும் உரைகள் இருக்கு, நெட் இருக்கு, 100 பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு, அது வேற. ஆனா இங்க நமக்கு என்ன டெப்த் கிடைக்கிறது, என்ன கிளாரிட்டி கிடைக்கிறது, வாழ்க்கை நீங்க சொல்ற பிராக்டிகலா ஃபாலோ பண்றதுக்கு என்ன டிப்ஸ் கிடைக்கிறது, முக்கியமா நான் நிம்மதியா ஆனந்தமா வாழறதுக்கு வழி இருக்கு. ஆனா கண்டிப்பா திருக்குறள்ல அந்த சாவி இருக்கு. அதுதான் குறளின் குரல்ல இருக்கு. குறளின் குரல்ல இருக்கு. குறளின் குரல் நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து கீழே இதுல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க போட்டுடுறேன். சோ தட் யாருக்கெல்லாம் இது பண்ணணுமோ அவ எல்லாரும் அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு எபிசோட நம்ம வந்து நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் மேடம். பிரார்த்தனை நீங்க சொல்றீங்க. ஓம் அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம். ஹரி ஓம் மேடம். நமஸ்தே. நமஸ்தே மேடம். ஹரி ஓம்.